கமலா சரஸ்வதி வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தோத்திரமும் சாத்திரமும் என்ற தலைப்பில் தொடர் வகுப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற வகுப்பில் 30வது வகுப்பாக இன்றைய வகுப்பில் நாம் திருத்தாண்டகத்தை சிந்திக்கப் போகின்றோம். அந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பல நாடுகளைச் சேர்ந்த, பல மாநிலங்கள் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நாம் இந்த பதிகத்தை நாம் சிந்திப்போம். இன்றைய பதிகம் நாம் சிந்திக்க இருப்பது கருமுதல் திருவரை என்ற நூலில் பக்கம் 232 அந்த பக்கத்தில் இந்த பதிகம் இருக்கின்றது. இந்த பதிகம் அடியார்களை வழிபாடு செய்தல் என்ற தலைப்பின் கீழ் குருநாதர் பவானி தியாகராசன் ஐயா அமைத்திருக்கிறார்கள். அடியார்களை வழிபாடு செய்தல் என்ற தலைப்பில் நம்முடைய திருத்தொண்ட தொகை ஒரு பதிகமும், அடுத்ததாக இந்த பதிகத்தையும் இணைத்திருக்கின்றார்கள், திருத்தாண்டவத்தையும் இணைத்திருக்கின்றார்கள். அத்துடன் இந்த அடியார் வழிபாடு நிறைவடைகிறது. அடியார் வழிபாட்டிற்கு அடுத்து நமக்கு வீடு பேறு தான். அடுத்த 4 வாரங்கள் நாம் வீடு பேறு பற்றி 4 பதிகங்களை, நால்வருடைய பதிகங்களை சிந்தித்து அத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். அதற்கு பின் 4 வாரங்களுக்கு பின் திருவருள் எதை செய்ய சொல்லுகின்றதோ அதை நாம் செய்வோம். அந்த அடிப்படையில் இப்போது அடியார்களை வழிபாடு செய்தல் என்ற தலைப்பில் 2வது பதிகமாகிய திருத்தாண்டக பதிகத்தை நாம் பார்க்க போகின்றோம். முதலில் பதிகத்தை பற்றிய மேலோட்டமான செய்திகள், வெளிப்புற செய்திகளை பார்ப்போம். பின்னர் நாம் பதிகத்திற்குள் நுழைவோம். இந்த பதிகத்திற்கு நம்முடைய குருநாதர் பவானி தியாகராசன் ஐயா தெய்வ சேக்கிழார் பெருமான் அடியார்களின் சிந்தை பிரியாத திருத்தாண்டகம் என இப்பதிகத்தை போற்றி அருளுகிறார் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. பெரிய புராணத்தில் 1440வது பாடலில், திருநாவுக்கரசர் புராணத்தை எடுத்து என்றால் 175 என்று நினைக்கின்றேன், அங்கே அந்த பாடலில் சேக்கிழார் பெருமான் அரியானை என்று துவங்குகின்ற இந்த பாடலை அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடியார்களின் சிந்தை பிரியாத தாண்டகத்தை அருளினார் அப்படின்னு சேக்கிழாருடைய வாக்கு. தியாகராசன் ஐயா வாக்கு இல்லை, சேக்கிழாருடைய வாக்கு. அடியார்களின் சிந்தை பிரியாத தாண்டகம் அப்படின்னு சொல்லி இந்த தாண்டகத்தை சேக்கிழார் சொல்கின்றார் என்றால், நம் சிந்தையில் பிரியாமல் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் நமக்கு. ஆக இந்த பதிகம் அடியார்கள் அவசியம் படிக்க வேண்டிய பதிகம், அவசியம் சிந்தையில் வைத்திருக்க வேண்டிய பதிகம். இதை படித்தா திருத்தொண்ட தொகை படித்ததுக்கு உண்டான பலன் கிடைக்குமான்னு தெரியல. இது அடியார்களை போற்றி இருப்பதால் இதற்கு பெரிய திருத்தாண்டகம் என்றும் ஒரு பெயர். எப்படி புராணங்களில் எத்தனையோ புராணங்கள், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், சிவபுராணம் எத்தனை இருந்தாலும் சிவபுராணத்துக்கு மேற்பட்ட புராணம் என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு பெயர் பெரிய புராணம் என்று பெயர். இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய புராணம் என்பது நாயன்மார்கள், சாதாரண மனிதர்களாக இருந்து சிவபெருமானை விரும்பி தொண்டு செய்தவர்களின் புராணம்தான். இந்த பூலோக வரலாற்றில் முந்தைய யுகத்திலும் வரப்போகின்ற யுகத்திலும் பெரிய புராணம் என்றால் நாயன்மார்கள் புராணம். அந்த புராணத்தின் பயனை இந்த பதிகம் கொண்டிருக்கின்றது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆகையால் இது ரொம்ப முக்கியமான திருத்தாண்டகம். திருத்தாண்டகம் உங்களுக்கு தெரியும். திருத்தாண்டகம் அப்பர் பெருமான் கொடுத்தது. பல தாண்டகங்களை அவர் கொடுத்து, சிறந்த தாண்டகங்களை கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 100 தாண்டகங்களை பெருமான் அருளியதார். அவருக்கு தாண்டக வேந்தர் என்றும் ஒரு பெயர். அப்பர் பெருமானுக்கு பல பெயர்கள் இருந்தாலும், திருநாவுக்கரசர், அதுக்கு முன்னாடி மருள் நீக்கியார், அதுக்கு முன்னாடி வாகீச முனிவர், அப்படிலாம் பல பெயர்கள் அவருக்கு இருந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தாண்டக வேந்தர் என்று பெயர். தாண்டகங்களை அருளுவதில் அவர்தான் வேந்தர். அதனால்தான் அவருக்கு நாவுக்கே அரசர் என்று பெயர் கொடுத்தார் பெருமான். ஆக அப்பர் பெருமான் அருளிய திருத்தாண்டகங்களில் முதல் தாண்டகமாக இந்த தாண்டகம் அமைய பெற்றிருக்கின்றது. 6ஆம் திருமுறையில் முதல் பாடல். இந்த முதல் பாடல் தில்லையை பற்றியே இருக்கின்றது. அது இன்னொரு சிறப்பு இந்த பதிகத்துக்கு. தில்லைக்கு கோயில் என்று சொல்வார்கள். கோயில்கள் 1000 இருந்தாலும், இப்போ பெண்கள் கோடி பேர் இருந்தாலும், பல கோடி பேர் இருந்தாலும், உமையாள் மாதிரி பெண் கிடையாது.
எந்த வகையில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும், அழகுல பார்த்தாலும், அறிவில் பார்த்தாலும், ஞானத்தில் பார்த்தாலும், பெருமானுக்கு நெருக்கத்தில் பார்த்தாலும், பெருமானாகவே பார்த்தாலும், ஐந்தொழில் செய்பவளாக பார்த்தாலும், திரோதான சக்தியாக பார்த்தாலும், அருள் சக்தியாக பார்த்தாலும், அவளுக்கு நிகர் இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒரு பெண் இல்லை. அப்படி கோவில்களிலெல்லாம் நிகரற்ற கோயில் எது என்றால் அது தில்லை கோயில். ஆகையால் அதற்கு தில்லைக்கு கோயில், கோயில் என்றால் தில்லை, தில்லை என்றால் கோயில். தில்லை என்பது எதற்காக அந்த பெயர் காரணம் என்பதை தெரிந்து கொள்வோம். தில்லைனா தில்லை வனம் என்று சொல்வார்கள். காடு, இப்போ சந்தன மரக்காடு, யூக்கலிப்டஸ் மரக்காடு, மாமரக்காடு, தென்னந்தோட்டம் அப்படிலாம் சொல்றாங்களே, அதுபோல தில்லை என்பது ஒரு மரத்தின் பெயர். அந்த தில்லை மரம் அடர்ந்த ஒரு காடாக அது இருந்ததால் அதற்கு பெயர் தில்லை காடு என்று பெயர். அதை தில்லை வனம் என்று சொல்லுவார்கள். இந்த தில்லை வனம் அப்படிங்கிறதுனால அதுவே ஒரு இடு பெயர் ஆகிவிட்டது, தில்லை என்று ஆகிவிட்டது. வேற தில்லை அப்படிங்கிறதுக்கு தனியா மீனிங் எதுவும் கிடையாது. தில்லை வனம், தில்லை என்னும் மரம் அடர்ந்த காடு, தில்லை காடு. அந்த காடெல்லாம் தான் இப்போ வீடாயிடுச்சு. ஆக அதை தில்லை என்று நாம் அழைக்கின்றோம். தில்லைக்கு இன்னும் நிறைய பெயர் உண்டு. தில்லை என்று ஒரு பெயர், கோயில் என்றாலும் தில்லைதான். பெரும்பற்ற புலியூர் என்ற ஒரு பெயர் இதற்கு உண்டு. இந்த பாடல் முழுவதும் அந்த அந்த பெயரைத்தான் பயன்படுத்தியிருக்கின்றார் பெருமான். பெரும்பற்ற புலியூர், புலிக்கால் முனிவர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? அவங்களால தான் பெருமான் அங்கே தில்லையில வந்து நடனமாடி காண்பித்தார். அந்த வியாக்கிர பாதம் அவருக்கு புலி பாதத்தை உடையவர், அதனால வியாக்கிர பாதர் என்று பெயர். அவரு ஒரு பெரும் பற்று வைத்திருந்தார் பெருமான் மேல. அதனாலதான் அவருடைய சொல்லுக்கு இணங்கி பெருமான் வந்து அங்கே திருநடனம் புரிந்தார். அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்தவர் வியாக்கிரபாதர். அதனாலதான் பெருமானுடைய தில்லை நடராஜர் படத்துக்கு பக்கத்துல அவங்க எப்போதுமே இருப்பாங்க. மாணிக்கவாசகர், உமையாள் சிவகாமி இருக்கிற மாதிரி இந்த 2 முனிவர்களும் பக்கத்தில் இருப்பார்கள். ஆக அந்த வியாக்கிரபாதர் என்பவர் பெரும் பற்று பெருமானுடன் கொண்டிருந்ததால், புலிக்காலை கொண்டிருந்த முனிவர் என்பதால், அவர் அங்கே இருந்து பெருமானை வேண்டியதால், அவர் அங்கே வழிபட்டதால் அந்த இடத்திற்கு பெரும்பற்ற புலியூர் என்றும் ஒரு பெயர் உண்டு. நிறைய நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தில்லைன்னா எதனால சொல்றாங்க, பெரும்பற்ற புலியூர்னு ஏன் சொல்றாங்க, வியாக்கிரபாதர் யாரு, வியாக்கிரபுரம் என்றும் அதுக்கு பெயர். புறம், நகர் அப்படின்லாம் இப்ப சொல்றோம் இல்லையா? அதுபோல வியாக்கிரபாதருடைய ஊர் என்பதால் வியாக்கிரபுரம் என்றும் பெயர். புண்டரீகபுரம் என்றும் அந்த தலத்திற்கு, அந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. புண்டரீகபுரம் என்றும் பெயர். இதற்கு பூலோக கைலாசம் என்றும் ஒரு பெயர். பூலோகத்தில் கைலாசம் இருக்கின்றது. இதுல திபெத்தில் இருக்கிற கைலை இல்லை, பூலோக கைலாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு உலக கைலாயம். அந்த கைலாயத்துல இந்த பூலோகத்துல கைலாயம் எங்க இருக்கு என்றால் தில்லைதான் பூலோக கைலாயம் என்று பெயர். இதுபோக இப்ப நடைமுறையில் நாம் பயன்படுத்துகின்ற பெயருக்கு பெயர், அந்த ஊரின் பெயர் சிதம்பரம் என்று சொல்வோம். சிதம்பரம்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பெரும்பற்ற புலியூர்னு கேட்டா அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. தில்லைன்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. சிவனடியார்களுக்கு தான் தில்லை அப்படின்னு சொன்னா அதுன்னு தெரியும். சிவனை வணங்காதவர்களுக்கு தில்லைனாலும் தெரியாது. தில்லையே தெரியாதவனுக்கு வியாக்கிரபாதர் எங்கிருந்து தெரிய போறார். ஆக சிதம்பரம் என்பது அந்த ஊரின் பெயர். சிதம்பரம் அது பிரிச்சோம் அப்படின்னா சித்து பிளஸ் அம்பரம் என்று பெயர். சித்து அம்பரம், சித்தம்பரம், சித்தம்பரம், சிதம்பரம், 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 சிதம்பரம் என்று ஆகிவிட்டது. சிதம்பரம் என்று சொல்கின்றோம். சித்து என்றால் சத்து, சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் என்றால் அறிவு. சித்து என்றால் சத்துனா உண்மை, நிலையானது. சித்து என்றால் அறிவு, உயர்ந்த அறிவு, நம்பர் 1 அறிவு. அதுக்கு மேல அறிவு கிடையாது. அதுதான் சித்து என்பது. ஆக சித்து என்றால் அறிவு அல்லது ஞானம் என்று சொல்லலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதற்கு மேல இருக்கிற பரவெளி, இதுக்கெல்லாம் அறிவு, சித்து என்று பெயர். சிதம்பரம். அம்பரம் என்றால் அம்பரம் என்றால் ஓப்பன் ஸ்பேஸ், ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோமே, ஆகாயம். ஆகையால் அதற்கு சித்து அம்பரம். அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலும் சும்மா ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது, மற்ற 4 பூதங்களையும் உள்ளே அடக்குகின்ற ஸ்பேஸ். அதனால தான் பஞ்சபூத தலங்களில் இப்போ
திருவாரூர் மற்றும் காஞ்சி அதை வந்து பூமி தலம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தது திருவானைக்கா நீர் தலம் என்று சொல்வார்கள். திருவண்ணாமலை நெருப்பு தலம், நெருப்பு என்ற பஞ்சபூதத்தில் நெருப்பை குறிக்கின்ற தலம் அது. அடுத்தது காற்று, நம்மளுடைய காளஹஸ்தி என்று சொல்லக்கூடிய முன்னாள் தமிழ்நாடு இந்நாள் ஆந்திராவில் அது இருக்கின்றது, அந்த தலத்திற்கு பெயர். அங்கேதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அங்கேதான் நடந்தது. அந்த தலம் காற்று தலம். இது எல்லா பூதங்களையும், இந்த 4 பூதங்களையும் உள்ளே அடக்குகின்ற பூதம், உள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற பூதம். சங்காரம் நடக்கும்போது இதெல்லாம் ஒன்னொன்னையும் ஒடுங்கிடும். திருவாரூர், காஞ்சி அதெல்லாம் போய் திருவானைக்கால் ஒடுங்கிடும். திருவானைக்கா ஒடுங்கி திருவண்ணாமலையில் நிற்கும். திருவண்ணாமலை ஒடுங்கின பின்னாடி அது போயிட்டு காளஹஸ்தி தான், காளஹஸ்தி மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்காது. இப்போ காளஹஸ்தியை போன பின்னாடி தில்லை மட்டும்தான் இருக்கும். ஆகையால் இது தில்லை வந்து ஆகாய தலம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இது ஸ்பேஸ் என்று சொல்லுகின்றோம். ஸ்பேஸ்க்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சிவபெருமான் மட்டும்தான் ஸ்பேஸ்க்குள்ளேயும் இருக்காரு, ஸ்பேஸ் தாண்டியும் இருக்கிறாரு, கடந்தும் இருக்கதால் உள்ளேயும் இருக்கிறது. உள்ளன்னா நமக்குள்ளன்னு ஒண்ணு, இந்த ஸ்பேஸுக்குள்ள ஆகாயத்துக்குள்ளேயும் அவர் இருக்காரு. ஆகாயத்தை தாண்டி இருக்கிற ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் மட்டுமே. மற்ற அனைவரும் 5 தொழில் புரிகின்ற அனைவரும் இதுக்கு உள்ளதான் இருப்பாங்க. அவர் மட்டும்தான் அது தாண்டி இருக்கிறார். அதனால அவருக்கு பேரு கடவுள். மற்றதெல்லாம் தெய்வம். உயர்ந்த தெய்வம், ஆவரேஜ் தெய்வம், சிறு தெய்வம், ஸ்மால் தெய்வம், மீடியம் தெய்வம், பிக் தெய்வம், அப்படி வச்சுக்கலாம். சிவபெருமானை மட்டும்தான் கடவுள் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி இந்த சிதம்பரம் என்பதற்கு ஞானவெளி என்று பெயர். வெறும் ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது. இப்போ நம்ம ஸ்பேஸ் சொல்றோம், நம்ம வீட்டில் ஸ்பேஸ் சொல்றோம், இது வெறும் ஸ்பேஸ் கிடையாது. இது உள்ள என்னென்னவோ இருக்கு. இது உள்ள காற்று இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. இப்போ நம்ம என்னது ஜியோ அவங்களுடைய சேட்டலைட் சிக்னல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் இதெல்லாம் அதில் இருக்கு. எஃப்எம் டிவி இருக்கு, டிவி சேனல் இருக்கு, ரேடியோ சேனல் இருக்கு, எல்லாமே இதுக்குள்ள தானே இருக்கு ஸ்பேஸ்க்குள்ள. நம்ம இப்படி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, ஆகாயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நடுவில் நிறைய இருக்கு. ஆக இந்த ஞான வெளியாகிய இடத்தை நாம் சித் அம்பரம் என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த ஊருக்கு பெயர் சிதம்பரம் என்று பெயர். ஸோ ஆக சிதம்பரம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் அப்பர் பெருமானுடைய தாண்டக வேந்தர் இந்த தாண்டகத்தை அருளினார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதற்கு பின் ஒரு தாண்டகம் 99 தாண்டகம்னு நினைக்கிறேன், 100 தாண்டகம்னு ரப்பா நம்ம பேச்சுக்கு 100ன்னு வச்சுக்கலாம். 100 தாண்டகங்களை அருளிய பெருமான் இந்த தாண்டகத்தை தான் முதல் தாண்டகமாக அருளியிருக்கிறார். ஒரு தாண்டகத்துக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு பெயர் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் இல்லை, சில தாண்டகங்களுக்கு சிறப்பு பெயர் வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த தாண்டகம், இந்த பாடல், இந்த பதிகத்திற்கு பெரிய திருத்தாண்டகம் என்று பெயர். வெறும் திருத்தாண்டகம், மற்ற இடங்களெல்லாம் திருவாரூர் திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திருவளஞ்சொலி திருத்தாண்டகம், திருவானைக்கோயில் திருத்தாண்டகம், திருக்கையிலை திருத்தாண்டகம். திருக்கையிலை திருத்தாண்டகத்துக்கு போற்றி திருத்தாண்டகம்னு ஒரு அடைப்பு. ஏன்னா போற்றி போற்றி போற்றின்னு இருக்கிறதுனால போற்ற வேண்டிய நேரத்தில் அந்த பதிகத்தை பாடுவது சிறப்பு என்பதால் அந்த சில ஒரு 10-15 திருத்தாண்டகங்களுக்கு அதோடைய பலனையும் அதோடைய காரணத்தையும் சொல்லி ஒரு புனைப்பெயர் மாதிரி வைத்திருப்பாங்க. அதுல ஒன்று இப்போ பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு இந்த திருத்தாண்டகத்துக்கு பெயர். அப்புறம் புக்க திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு திருத்தாண்டகத்துக்கு பெயர். ஏழை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு திருத்தாண்டத்துக்கு பெயர். மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு திருத்தாண்டகத்துக்கு பெயர். அடையாள திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு திருத்தாண்டகத்துக்கு பெயர். திருவினா திருத்தாண்டகம், அதுல ஒரு கேள்வி கேட்குற மாதிரியே அமைஞ்சிருக்கும். இப்போ ஒரு பாடல்லையும் இதுல பெரும்பற்ற புலியுராணி பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளேன்னு சொல்ற மாதிரி அதுல கடைசி வரியில பெருமான்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அந்த பதிகம் அமைஞ்சிருக்கிறதுனால அது திருவினா திருப்பதி, வினா திருப்பதிகம்னு வைக்கணும். இது திரு சம்பந்தப்பட்டதுனால திருவினா திருப்பதிகம் என்று பெயர். அப்புறம் போற்றி திருத்தாண்டகம் உங்களுக்கு தெரியும். போற்றி திருத்தாண்டகங்கள்ல நமக்கு அப்பர் பெருமான் பிறந்த ஊர்லேயே ஒரு போற்றி திருத்தாண்டகம் இருக்கு. திருவாரூருக்கு ஒரு போற்றி திருத்தாண்டகம் இருக்கு. திருக்கையிலைக்கு 3 போற்றி திருத்தாண்டகம் இருக்கு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, அதுல இருந்து 3 திருத்தாண்டகம் இருக்கு. ஸோ மொத்தம் 5 போற்றி திருத்தாண்டகங்கள் இருக்கு. இந்த 100 தாண்டகத்துல 5 வந்து போற்றி திருத்தாண்டகம். இன்னொன்று திருவடி திருத்தாண்டகம் என்று பெயர். எது திருவடி திருத்தாண்டகமோ அது நிலம் சம்பந்தப்பட்டது. ஏதாவது வீடு கட்டுறோம், கிரக பிரவேசம் பண்றோம், ஃபர்ஸ்ட் பில்லர் போடுறோம்,
அதுக்கெல்லாம் வாஸ்துக்கெல்லாம் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. திருவடி திருத்தாண்டகத்தை பாடிவிட்டு நீங்கள் 100 ஃப்ளோர் பில்டிங்கை கூட ஸ்ட்ரைட்டாகவே கட்டலாம். 100 டேஸில் கட்டி முடிக்கலாம். வாஸ்துக்கு இதுக்கு வாஸ்து அந்த ஏரியாவுக்கே வரமாட்டார். திருவடி தாண்டகத்தை நாம் பாடினால், திருவடி தாண்டகத்தை பாடினால். திருவடி தாண்டகம் இல்லை, நின்ற திருத்தாண்டகம். நின்ற திருத்தாண்டகம், நின்றதுன்னு வரும். திருவடி திருத்தாண்டகம் திருவடி அடைவதற்கு, நான் தவறாக சொல்லிட்டேன். நின்ற திருத்தாண்டகம் என்பதுதான் இந்த மாதிரி கிரக பிரவேசம், ஃபர்ஸ்ட் அந்த கால் ஊன்றுவது, அடிக்கால் ஊன்றுவது, முகூர்த்த கால் ஊன்றுவது, அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான தாண்டவம் அது. காப்பு திருத்தாண்டகம்னு இருக்கு, நின்ற திருத்தாண்டகம் இருக்கு, அடைவு திருத்தாண்டகம் இருக்கு, தனி திருத்தாண்டகம் அப்படின்னு பெயர் இருக்கு, பல வகை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு திருத்தாண்டகம் இருக்கு. ஆக இந்த திருத்தாண்டகங்கள் பொதுவாக தளத்தை பற்றி ஒரு 80 தாண்டகங்கள் இருந்தாலும் மீதி இருக்கிற ஒரு 20 தாண்டகங்கள் ஒரு சிறப்பு திருத்தாண்டகங்களாக இருக்கின்றது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சிறப்பு என்னவோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ கருமுதல் திருவரை புத்தகத்தில் ஐயா எல்லாமே தொகுத்து தானே கொடுத்துருக்காங்க. கல்வி வேணும்னா என்ன பண்ணணும், செல்வம் வேணும்னா என்ன பண்ணணும், கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், கல்யாணம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருத்தாண்டகங்களில் இந்த சிறப்பு குறிக்கப்பட்டு இருக்கின்ற திருத்தாண்டகங்களை அந்த காரியத்துக்கு நாம் பாடினால் இன்னும் நமக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும். எதை பாடினாலும் கிடைக்கும், அது மினிமம். இது சிறப்பு. அந்தந்த பதிகத்தை பாடினால் சிறப்பாக கிடைக்கும். ஆக இந்த தாண்டகத்துக்கு பெயர் பெரிய திருத்தாண்டகம் என்று பெயர். ஏன் பெரிய திருத்தாண்டகம்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் சொல்ற காரணம், இது அடியார்களின் சிந்தை பிரியாத தாண்டகம் என்பதால், அடியார்கள் சம்பந்தப்பட்டது பெரிய புராணம் என்பதால், அதுதான் பெருசு என்பதால் அதாவது அடியார்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுக்கே பெரிய புராணம் என்று பெயர். அப்போ அப்படிப்பட்ட அடியார்களின் சிந்தை பிரியாத தாண்டகம் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு பெயர் பெரிய பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு தான் வைக்கணும். ஏன்னா பெரிய புராணத்தில் இருக்கின்றவர்களின் சிந்தை பிரியாத தாண்டகம் என்றால் அது பெரிய பெரிய திருத்தாண்டகம்னு வைக்கலாம். இன்னும் காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பதிகத்தில் நிறைய இடத்துல பெருமானுடைய பெருமையை பெரிய 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 அப்படிங்கிற அந்த பெரியங்கிற வார்த்தையே ஸ்பெசிஃபிக்காக வருது. அதனால கூட இதுக்கு பெரிய திருத்தாண்டகம் என்று போற்றி போற்றின்னு வந்தால் போற்றி திருத்தாண்டகம் சொல்கிறோம். பெருமானை கேள்வி கேட்குற மாதிரி கடைசி வரி வந்ததுனாக்க வினா திருத்தாண்டகம் சொல்கிறோம். அதுபோல் இந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் பாடல்லே கடைசி வரி பார்த்தீங்கன்னா பெரியானை பெரும்பற்ற பெரியானைன்னு வருது. பெரிய திருத்தாண்டகம் ஒரு அடையாளத்துக்கு எடுத்துக்கிறோம். பெரும்பற்ற புலியூரானை, எல்லா இடத்துலையும் பெரும்பற்ற பெரும்பற்ற பெரும்பற்றனே ஒரு பதிகத்திலையும் வருது. ஆக பெரியானைங்கிற வார்த்தை வருவதாலும் பெரும்பற்றம் என்கின்ற வார்த்தை வருவதாலும் சில இடத்துல 3வது பாடல்ல பார்த்தீங்கன்னா பெருமான்னு சொல்றோம் இல்லையா, சிவபெருமான் பெருமான் என்கின்ற பெரியவனை குறிக்கின்றதாலும், பெருந்தகை அப்படின்னு பெரும் வருவதாலும், பெருந்துணையை அப்படின்னு வருவதாலும், பெரும் பொருளை அப்படின்னு வருவதாலும், பெருந்தகை ஒன்னொன்னு பார்த்துக்கிட்டே நீங்க பெரியானை, பெற்றானை, பெருமானை, பெருந்தகையை, பெருந்துணையை, பெரும் பொருளை, பெரும் பயனை, பேரானை, பெற்றானை, பேரொளியை. ஆக ஒரு பதிகத்திலும் இப்படி பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதுனால இதுக்கு பெரிய திருத்தாண்டகம் என்றும் பெயர். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பதிகத்திற்குள் போவோம். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதனால அது தெரியாம நம்ம நேரடியா பதிகத்தை போய் பாடிட்டு போறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திருவாசகம் முற்றோதல் பண்ற மாதிரி சீக்கிரம் ஆரம்பிங்க, சீக்கிரம் முடிங்க. 50வது பாடல் வந்தோடனே எல்லாம் ரெடி, பேக்கிங் பண்ணிட்டு இதை மட்டும் ஏன் மேலே வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. இதை தவிர மற்ற எல்லாம் பேக்ல வச்சாச்சு, மொபைல் வச்சாச்சு, பர்ஸ் வச்சாச்சு, வந்திருந்த கிஃப்ட் வச்சாச்சு, ஷால் வச்சாச்சு. இது ஒன்று தான் கடைசியா வைக்கணும். அதனால கடைசி பதிகத்துக்கு இதை வச்சுட்டு மீதி எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க. அச்சோவே அப்படின்னு முடிஞ்சா அம்மை எமக்கு அருளியவாறு ஆர் பெறுவார், அச்சோவேங்கும் போதே டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி படிக்காம இப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ தாண்டகங்கள் இருக்கிறது, எத்தனை வகையான தாண்டகம் இருக்கிறது, தில்லைன்னா என்னென்ன பேர் இருக்கு, தில்லைக்கு ஏன் தில்லைன்னு பேரு, அதுபோல் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த பாடத்தை நாம் படிப்பதற்கு முழு பலன் கிடைக்கும். இல்லைன்னா சும்மா பாட்டை பாடிட்டு போயிடுவோம். சரி, பாடலுக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். அரியான்னா என்ன? அறிய முடியாதவன் அர்த்தம். சொல்லற்கே அரியானை, மாணிக்க வாசகருடைய
90வது வரின்னு நினைக்கிறேன். சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், மற்றவரெல்லாம் செல்லார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்பது போல அரியானை, சொல்லற்கே அரியானை, அவர் தான் இங்கே அரியானை. சிவபெருமான் என்று ஒருவர் இருக்கின்றார், அவர் சொல்லற்கு அறியார். சொல்லுனா என்ன? இந்த வாயிலிருந்து வர்றது தானே. இந்த வாயிலிருந்து வாக்கை கொடுத்தவனே அவன் தானே. அவன் தூக்கி போட்ட ஒரு விஷயத்திலிருந்து நம்ம அவனை வர்ணிச்சிட முடியாது. அது ஒன்று. இப்போ நமக்கு இந்த மனிதர்களுக்கு, ஜீவராசிகளுக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்குது? ஐம்புலன்கள் இருக்கின்றது. இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? வீடு, ஆஃபீஸு, கோவில், இதெல்லாம் எப்படி பார்க்குறோம்? கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் நுகர்றோம், நாக்கால் சுவைக்கிறோம், உடல் உணர்ச்சியால் சுவைக்கிறோம். இப்போ நமக்கு கண்ணே தெரியாது, இந்த 2 கண்ணும் ஓப்பன் ஆகவே இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஓப்பன் ஆகலை, சர்ஜரியும் பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு என்ன, இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. எது கருப்பு, எது சிகப்பு, எது ஆண் பெண் அப்படின்னு கூட தெரியாது. இப்போ காதே நமக்கு, இந்த காது கேட்குற ஃபங்க்ஷனை அது பண்ணாது, உயிர் அதோட சேர்ந்து அந்த பொறி புலன் ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னா இடி விழுந்தா என்ன, கூப்பிட்டா என்ன, பேசினா என்ன, பாடுனா என்ன, வகுப்பு நடத்தினா என்ன, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுபோல் இது 2 புலன்கள் ரொம்ப முக்கியமான புலன்கள். மற்றதெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கறது, நுகர்ந்து பார்ப்பது, சுவைத்து பார்ப்பது, உணர்ந்து பார்ப்பது. இந்த 5 புலன்களும் இல்லை என்றால் 5ல் ஏதாவது ஒன்று குறை இருந்தாலும் இந்த இந்த பூமியை, நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த உலகத்தை நம்மால் அறிய முடியாது. இந்த 5 புலன்களின் துணை கொண்டே நாம் இந்த இந்த உலகத்தை உணர்கின்றோம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். 5 புலன்களின் துணை கொண்டே நாம் இந்த உலகத்தை உணர்கின்றோம். புலன்கள் அதை சேட்டலைட் மாதிரி அந்த சிக்னலை எடுத்து உள்ள கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் வேலை செய்யும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அது வேலை செஞ்சு, ஆமா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? யாரு? அன்பழகன் ஐயாவா? இல்லையே, அன்பழகன் ஐயா இன்னும் தெளிவா எடுப்பாங்களே. அப்போ இவரா, கைலை துரைசாமியா அப்படின்னு உங்க மனதுல மனம் பற்றி புத்திக்கு கொடுத்து, சித்தத்துல அது போய் அனலைஸ் பண்ணி, இப்போ எப்படி பிளட்ல எவ்வளவு சுகர் இருக்குன்னு லேப்ல பாக்குறாங்களோ அது போல பார்த்து இவரு கைலை துரைசாமி தான் அப்படின்னு முடிவு பண்றதெல்லாம் அந்த கரணங்கள் 4 பண்ணும். அதுக்கு அந்த மனதிற்கு அது போக வேண்டும் என்றால் அதுக்கு இந்த புலன்கள் வழியாகத்தான் போக வேண்டும். ஆக சிவபெருமான் என்பவனை இந்த மனிதர்கள் வைத்திருக்கின்ற 5 புலன்களை கொண்டு அறிய முடியாதவன் என்று பொருள். சைவ சித்தாந்தத்துல தான் வகுப்பே ஆரம்பிக்குது. திருமுறை வகுப்புன்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவங்களில் இருக்கின்ற, கீழே ஆன்ம தத்துவங்களில் 24, சிவ தத்துவம் 5 விட்டு, வித்யா தத்துவங்கள் 7 விட்டுட்டு ஆன்ம தத்துவங்கள் 24க்குள்ள இறங்கினா முதல் 4 தத்துவத்தை பற்றி இங்க சொல்றாரு. அதுக்கு கீழே வர்ற 5 புலன்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆக சைவ சித்தாந்தம், சித்தாந்த சுடர் படித்திருந்தால்தான் இந்த அந்த பாடலுடைய பொருளையே நாம் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல தெரிதல், அப்புறம் தெளிதல், அப்புறம் நிட்டை கூடுதல். ஆக அரியானை என்றால் இந்த 5 பொறிகளின் துணை கொண்டு அறிய முடியாதவனை. ஏன்னா இதெல்லாம் வெளியில தான் பார்க்குது, கண்ணு வெளியில தான் பார்க்குது. ஏதாவது ஒரு கண்ணு கழட்டி அப்படியே ரொட்டேட் பண்ணி 180 டிகிரி உள்ள விட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதான் நமக்கு சரியை கிரியை யோகம் என்ற பயிற்சி. யோக பயிற்சியில் இந்த கண்ணை அப்படியே 180 டிகிரி, நம்ம கம்ப்யூட்டர்ல மொபைல்லாம் எடிட் போட்டு ரொட்டேட் பண்றோம்ல, அது போல இந்த பிக்சர் அப்படி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி உள்ள விட்டு, உள்ள சிவன் இருக்கானா, உள்ள உயிர் இருக்கா, உள்ள அறிவு இருக்கா, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு உள்ள அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எதையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வெளியிலேயே பார்த்துக்கிட்டு சிவன் கோயில்ல சிவன் இருக்காரா, அடியார்கிட்ட சிவன் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்ப நிலை மாணவர்கள், சரியை கிரியையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உண்டான. எல்கேஜி யூகேஜில எல்லாம் வந்து ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இதுதான்ப்பா ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும். சில ஸ்கூல்ஸ்ல ரியல் ஆப்பிளையே கொடுப்பாங்க, சில இடங்கள்ல டாய்ஸ் கொடுப்பாங்க, பொம்மை பிளாஸ்டிக்ல ஆப்பிள் பண்ணி கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு கன்சீவ் பண்ண முடியும், ஓ ஆப்பிள்னா இப்படி இருக்குமோ. ஒரு ஆரஞ்சு ஒன்று கொடுப்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சுன்னு 2ஐயும் கொடுத்து அந்த குழந்தைய பார்க்க சொல்லலாம். இது ஸ்கின் ஸ்மூத்தா இருக்கு, இது ஸ்கின் ரஃபா இருக்கு அப்படின்னு குழந்தை ஃபீல் பண்ணி தான் சொல்லும். அதுக்கு தான் இது சிவலிங்கம், இது நடராஜர், இது தியாகராஜர், இது அம்பாள், இது முருகன், இது விநாயகர் அப்படின்னு ஷேப்பை காமிச்சு சொல்றது உருவ நிலையில் வழிபாடு நாம் செய்கின்றதை சரியை கிரியை மாணவர்களுக்கு தான் உண்டு. நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கணும். கண்ணை உள்ள திருப்பணும், காதை வெளியில கேட்கறத அடைச்சிட்டு உள்ள என்ன கேட்குது,
காது நீங்கள் 2 காதையும் அடைச்சிட்டு ஒரு ஒரு 9 டைம்ஸ் ஓம் சொல்லிட்டு ஓம் 108 டைம்ஸ் சொன்னீங்கன்னாக்க சவுண்டு ஜாஸ்தி இருக்கும். இப்போ எனக்கு பாருங்க, இப்போ ஒரு ஓம் சொன்ன உடனே இப்போ உடம்பு ஃபுல்லாக ஓம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா போகிறோம். நீ அப்படியே பேசாமல் நம்ம இருந்து போகிறோம். ஓம்ங்கிற சத்தம் நமக்குள்ளே ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்பீக்கர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தாராளமாக கேட்கும் ஓம் சத்தம். ஆக அந்த சத்தத்தை வெளியில் ஓம்னு ரேடியோ போட்டு கேட்காம, டிவியில் கேட்காம, சவுண்டை வந்து அது நீங்கள் 108 டைம்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 டேஸ் 15 டேஸில் சத்தத்தை நீங்கள் உள்ளே கேட்டுடலாம். ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் புதுசாக நம்ம கண்டுபிடிக்கல. நம்ம என்ன சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறோம், இருக்கிறத நம்ம உணர்றோம். ஆக நம்ம உள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த முதல் வார்த்தையிலே நிற்கிறோம். அறியானை என்றால் ஐம்பொறிகளால் அறிய முடியாதவனை என்று பொருள். அந்தணர்தம், அதாவது தன் முயற்சியால் நான் பார்த்துடுறேன், சிவனை பார்த்துடுறேன், நான் வந்து ஒத்தக்கால் மேலே நின்று எப்படியும் அவனை பார்த்துருவேன், அவனை பார்க்காம போக மாட்டேன், நான் வந்து தட்சிணாமூர்த்தி மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு அப்புறம் வாசல்ல செப்பல் கழட்டி போட்டிருந்தோமே, அந்த செப்பல் இருக்குதா, யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களா, ஐயோ புது செப்பலாச்சே, அந்த ஓல்டு செப்பலையாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கலாமே, யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு ஓகே போகலாம் கிளம்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? தவமா, மெடிடேஷனா? எப்ப கண்ணை மூடி சிவபெருமானை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும், இந்த மொமெண்ட் அவர் பாருங்க, எனக்கு உடனே போன் வருது பாருங்க, சிவபெருமானை பத்தி பேச ஆரம்பிச்சு அப்படி இடையூறுகள் வருமா? நான் சொல்லல, மாணிக்க வாசகர். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. வாசல்ல செப்பல் போட்டு வந்தமே இருக்குமா, கார் சரியா லாக் பண்ணமா, அப்பதான் ஞாபகம், அது வரைக்கும் ஞாபகம், அது வரைக்கும் அவளை பார்த்துக்கிட்டு இவனை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்போம். சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்த உடனேயே செப்பல் என்னாச்சு அதுதான் முதல்ல நமக்கு ஞாபகம். கார் என்னாச்சு, அங்கே ரோடு பார்க்கிங் பிளேஸில் பார்க் பண்ணோமா இல்லை சைடில் பார்க் பண்ணோமா, போலீஸ் ஏதாவது வந்து ஃபைன் போட்டுருவானோ, நம்ம அடுத்து போகணுமே என்ன பண்ணுறது, காரில் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, இங்கே 5 பேர் இருக்காங்களே, நம்ம காரில் 4 பேர் தானே உட்காரலாம், அவ்வளோதான் தவம் முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்படி தவம் பண்ணாக்க எப்படி சிவனை பார்க்கறது? அரியானை, தன் முயற்சியால் அறிதற்கு அரியானை, அந்தணர்தம் சிந்தையானை, அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமானையே எப்போதும் சிந்தையில் நினைத்து அவர்கள் அதான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பெருமான் பாடினார். அப்ப இருந்த அந்தணர்களை பற்றி பாடினார். இப்ப இருக்கிற அந்தணர்கள்லாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறாங்க. நீங்க தில்லை கோயிலுக்குள்ள போனோம்னா ஒரு அந்தணரும் புரோக்கர் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. புரோக்கர், பூணூல் போட்ட புரோக்கர். அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்து என்னையே கான்டாக்ட் பண்ணுங்க இனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. 5000 பணம் கொடுத்துருங்க, நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், நித்திய பூஜை பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் பிரசாதம் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அங்கே விபூதி பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அந்த தேதியில் ஒன்று வந்துடும். ஒரு பூஜையும் எங்கேயும் நடக்கிறது கிடையாது. பணம் அதிகமாக யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பார்த்து, பெரிய யாகம் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம், இந்த 6 நாள் நடராஜர் அபிஷேகம் இருக்குல்ல அதுலேருந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா 60,000 கொடுங்க அப்படின்னு ஒரு புரோக்கரும் அவங்களுக்குள்ள சண்டை. நீயே இவ்வளோ சம்பாதிக்கிற, நீயே இவ்வளோ வாங்கின, அர்ச்சனைன்னு சொல்லி 5000 வாங்கினா பத்தாதா, நீ 50,000 வாங்குற, அவன் சொல்றான் கொடுக்குறான், ஏமாந்து கொடுக்குறான், நான் வாங்குறேன், உனக்கு என்ன அப்படின்னு அவனுங்க சண்டையால தான் நமக்கு இதெல்லாம் வெளியில தெரிய வருது, இல்லைன்னா தெரியாது. ஆக அந்த அந்தணர்களை பற்றி இல்லை, சிவபெருமானே சிந்தனை. இந்த உடல் அவனுக்கு சொந்தம், இந்த உயிர் அவனுக்கு சொந்தம், இந்த மனம் அவனுக்கு சொந்தம், இந்த மொழி அவனுக்கு சொந்தம், இந்த செயல் அவனுக்கு சொந்தம். உயிரையும் உடலையும் மனதையும் அவனுக்கே அர்ப்பணித்து விட்டு இருக்கின்றவர்களுக்கு பெயர் அந்தணர்கள் என்று பெயர். இவர்கள்லாம் அந்த காலத்து அந்தணர்கள். அந்தணர்தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை. மறைகள் 4, வேதங்கள் 4 என்று சொல்கின்றோம் இல்லையா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இப்ப தமிழ்ல வந்து அதெல்லாம் போய் நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி அறம்பொருள் வீடு இன்பம் அதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒன்று அருமறை என்றால் மறைகளிலே உயர்ந்த மறை. அது வள்ளுவருடைய திருக்குறள் மறையாக இருந்தாலும் ரிக்வேதமாக இருந்தாலும் சாமம் அதர்வணம் யஜூர் சாம அதர்வணமாக இருந்தாலும் அந்த மறைகள் வீடு வேற்றை பற்றி சொல்லும் என்றால் அதற்கு பெயர் அருமறை என்று பெயர். இப்போ சில பேருக்கு வந்து துரைசாமி அப்படின்னு சொல்றோம், சில பேரை வந்து திரு துரைசாமி அப்படின்னு சொல்றோம். திருன்னா மரியாதைக்குரிய சொல்.
மறைகளுக்கே ஒரு மரியாதை வேண்டும் என்றால் அந்த எந்த மறை வீடு பேற்றை பற்றி சொல்லுகின்றதோ, சிவபெருமானின் திருவடி நிழலில் இருக்கின்றது, சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சித்தி பற்றி சொல்லுகின்றது தான் உண்மையான மறைகள். ஆக அந்த அருமறையின் அகத்தாணை, இந்த அருமறையின் அகத்தாணை, அதோட மீனிங் என்ன? மறைகளுடைய மீனிங் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, வேகமா பாடுறேன், ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. மெய்ப்பொருள்ங்கிற வார்த்தையைத்தான் இங்க அருமறையின் அகத்தாணைன்னு சொல்றாரு. அருளாளர்கள்லாம் எப்படி அப்படியே வார்த்தை மாறாம சொல்றாங்க பாருங்க. முதல் வார்த்தை அரியானை, மாணிக்க வாசகரோட சொல்லற்கு அரியானை. ரெண்டாவது லைன்ல அருமறையின் அகத்தாணை, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த அருமறையின் அகத்தாணை அணுவை, ரொம்ப நுண்ணியன, சிவபுராணத்துல வரும் நுண்ணியன், அணுவுக்கு அணுவானவன் அப்படின்னு சொல்றோம். அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை. இந்த பதிகத்துல ஒரு குறிப்பு பார்த்துங்க, அணுவை யாருக்கும் அப்படின்னு படிச்சுட்டு திரும்ப தெரியாத தத்துவனை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பல இடங்கள்ல அந்த பாடலுடைய கடைசி வரி இந்த கடைசி வார்த்தையும் முதல் வார்த்தையும் சேர்த்து படிக்கணும். யாருக்கும் தெரியாத அப்படின்னு படிக்கணும். அணுவை யாருக்கும், அணுவை யாருக்கும், அணுவை யாருக்கும்னா அணு மீன்ஸ் ஆட்டம். ஆட்டமே யாருக்கும், ஆட்டமே யாருக்கும்னா மீனிங்கே இல்லாம இருக்கும். அணுவை யாருக்கும் தெரியானை அப்படின்னு அடுத்ததோட கொண்டு வரணும். தெரியானைனா ஃபர்ஸ்ட் முதல் இது போலதான். அரியானை, தெரியானை, சொல்லற்கு அரியானை, கண்ணுக்கு தெரியானை, தத்துவனை, தத்துவம் என்றால் மெய்யானவன், அவன் உண்மையானவன். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்? நம்ம மாயையில் இருக்கிறோம். நம்ம உடம்பு மாயை. மாயையை வைத்து நம்ம இறைவனை எப்படி பார்க்க முடியும்? தெரியாத தத்துவனை, தேனை, பாலை, ரெண்டு மாதிரி இதை பார்க்கலாம். சரியகிரியில் இருக்கின்ற ஆரம்ப நிலை மாணவர்கள் என்ன பார்ப்பாங்க? சிவபெருமான் தேன், சிவபெருமான் பால் அப்படிம்பாங்க. சிவபெருமான தேனு அப்படின்னு சொல்றது இல்லை. அது ஓகே, அது முதல் நிலை மாணவருக்கு அது ஓகே. தேனை, பாலை, திகழ் ஒளி, திகழ்கின்ற ஒளி, திகழ் மென்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சொல்றமே, அது போல தானே விளங்கும் ஒளியை. மற்ற ஒளியெல்லாம் நம்ம ஆன் பண்ணதான் ஆனாகும். அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு விளக்கேற்றி வச்சாலும் அந்த திரியே அல்லது அந்த எண்ணெய் குறைஞ்சிருச்சுன்னா அது அப்படியே டிம் ஆகி ஆஃப் ஆயிடும். சிவபெருமானாகிய ஒளி அப்படி கிடையாது. அது திகழ் ஒளி, தானே சுயம்புவாக இருக்கின்ற ஒளி. தேவர்கள் தம் கோணை. ஓகே, தேனை பாலை அப்படிங்கிறது அடியார்களுக்கு, அடியார்களின் மனதில் அவன் தேன் போன்றவன், பால் போன்றவன். திகழ்கின்ற ஒளியை தேவர்கள் தம் கோணை, தேவர்கள் தம் கோணை, அதை சேர்த்து படிக்கணும். தேவர்களுடைய கோணை. இப்ப நமக்கு எம்எல்ஏ, நமக்கு எம்பிஐ, நமக்கு சிஎம்ஐ, நமக்கு பிஎம்ஐன்னு சொல்ற மாதிரி தேவர்களுக்கு கோன். தேவர்களுக்கு தலைவன் யாரு? தேவருக்கு தலைவன் தேவ இந்திரன், தேவேந்திரன். சரி, தேவேந்திரனுக்கு ஒரு தலைவன் வேண்டும் அல்லவா? அவன் யாரு? இந்த உலகத்துல இந்த மாதிரி கேள்வியை நீங்க யாருக்கு கேட்டாலும் பெரிய தலை நம்ம தலை தான். யாரு? நம்ம சிவபெருமான். நம்ம சிவபெருமான் யாரு? கைலாய மலையில இருக்கிறாரு. படியில இறங்குனா நந்தியம்பெருமான், 2வது படியில சனத்குமாரர், 3வது படியில சத்தியஞான தரிசனிகள், 4வது படி இறங்குனாக்க பரஞ்சோதி முனிவர், 5வது படி மெய்கண்டார், 6வது படி நம்ம. 6 படியை நீட்டி தொட முடியாது. அப்படியே 6 படியை நீட்டி தொட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை நான் தொட்டு விடலாம். சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு சொல்றேன், சைவ சித்தாந்த சுடர் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும். சிவபெருமானுக்கு அருகில் வந்து விட்டோம். சிவபெருமானுடைய அடையாளங்கள் என்னவோ நம்மகிட்ட இருக்கு. அப்படியே சிவபெருமானுடைய பேரைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், நினைச்சுக்கிட்டே இருக்கோம். மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் அவனுக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்மளை விட சிவம் வேற யாராக இருக்க முடியும்? சிவத்துக்கு பக்கத்துல இருக்கோம். சிவம்னா யாரு? இப்ப பெருமாள் யாரு, சிவபெருமான் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவபெருமான் திருநீர் வச்சிருப்பாரு. இப்ப யாரு திருநீர் வச்சிருக்கிறாரோ அவரு சிவத்துக்கு, அவரோட சிவ பார்ட்டி, அந்த ஜாதிக்காரர், அந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம், அந்த சமயத்தை சேர்ந்தவர். சிவபெருமான் திருநீர் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி எங்கும் பூசியிருக்கிறார். உருத்திராக்கம் அணிஞ்சிருக்கிறாரு. ஓகே, உருத்திராக்கம் சிவபெருமானுடைய கண். அவனுடைய கண்ணையே, அவனுடைய உடலையே நம்ம பூசி இருக்கிறோம். அவனுடைய கண்ணையே கழுத்துல அணிஞ்சிருக்கிறோம்.
அவனுடைய பெயரையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யற செயலெல்லாம் அவனுடைய செயலாவே இருக்கு. பஞ்சபுராணம் பாடு, பஞ்சபுராணம் பாடு, சைவ சித்தாந்தம்படி, சைவ சித்தாந்தம்படி, திங்கக்கிழமை ஆச்சா சைவ சித்தாந்தம்படி, செவ்வாய்க்கிழமை ஆச்சா திருவாசகம் பாடு, புதன்கிழமையா திருமந்திரம் பாடு, வியாழக்கிழமையா பெரிய புராணம் படி, வெள்ளிக்கிழமையா இந்த வகுப்புக்கு வா, தோத்திரங்களை படி, சாத்திரங்களை படி, திருமுறைகளை படி, சைவ சித்தாந்த படி. பொழுது விடிஞ்சா பொழுது போனா சிவபுராணம் தான், சிவன் கதை தான். தூங்குற நேரத்துல மட்டும்தான் நம்ம சிவத்தை நினைக்கிறது இல்லை, மற்ற நேரமெல்லாம் சிவத்தையே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆக தேவர்கள்தம் கோணை, தேவர்களுக்கு கோன் என்ற தேவேந்திரனுக்கு தலைவன், பெருமாளுக்கு தலைவன், பிரம்மனுக்கு தலைவன், ருத்ரனுக்கு தலைவன், எல்லாருக்கும் தலைவனான தலைவனை மற்றை 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 கரியான், கரியான்னா யாரு? கற்பா இருக்கிறது யாரு? ராமர். ராமர் யாரு? திருமால். கரியானை நான்முகனை, நான்முகன் யாரு? பிரம்மன். அவன் முதல்ல ஐமுகனா இருந்தான், அப்புறம் கொஞ்சம் நான் சொன்னதுனால ஒரு முகத்தை எடுத்து விட்டார், அதனால நான்முகனை. கனலை, காற்றை, பஞ்சபூதங்களை சொல்றாரு. கனலை, சிவபெருமான் யாரு? எங்கேயாவது நெருப்பை பார்த்தா சிவபெருமான் இருக்காரு. அதுதான் விளக்கேற்றி வச்சு பெண்கள் ஒளி வளர் விளக்கே அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானே அப்படின்னு வீட்டுல விளக்கேற்றுறது அதுக்கு தான். பெண்கள் தான் அதை கரெக்டா செய்ய முடியும், ஆண்கள் விளக்கேற்றினா அது பொருத்தமாக இருக்காது. ஒளிவளர் விளக்கே, அந்த விளக்கு யாரு? அதுல இருக்கிற சோதி யாரு? சோதியே சுடரே சுழொளி விளக்கே அருட்பெருஞ்சோதி, எல்லாமே சிவபெருமான் தான். திருவண்ணாமலையில அவங்க பிரம்மாவும் விஷ்ணு பார்த்தது மட்டும் கிடையாது. நம்ம வீட்டுல ஏற்ற விளக்குகின்ற விளக்கை ஏற்றினோம் என்றால் சிவபெருமானை உயிர்ப்பித்து விட்டோம், திருப்பள்ளி எழுச்சி முடிந்து விட்டது என்ற அர்த்தம். பெருமான் எழுந்து விட்டார்னு அர்த்தம். வேற எதையும் பார்க்க வேண்டாம், வேற எதுவும் நம்ம கூட வராது. இந்த நெருப்பு, அந்த ஒளிதான் நம்மை காக்கும். ஆக கனலை, காற்றை, காற்று இல்லாம நம்மளால ஒரு வாரம் இருக்க முடியுமா? மொபைல் இல்லாமலே ஒரு வாரம் இருக்க முடியாது, வீட்டுல பவர் இல்லாம ஒரு வாரம் இருக்க முடியாது. நாட்டுல, இந்த பூலோகத்துல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா கண்டத்துல காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம கேர் பண்றதே கிடையாது. உயிர் முக்கியம், கேர் பண்றது இல்லை. ஹார்ட் முக்கியம், கேர் பண்றது இல்லை. ஏர் முக்கியம், கேர் பண்றது இல்லை. எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அதை நம்ம கேர் பண்ணுவோம். யாரு ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? நான் ஜூன் 3ஆம் தேதி பரல போட்டுருவோம். எவன் ஜெயிச்சா உனக்கு என்ன? நீ நமச்சிவாய சொல். பிறந்தது எதுக்கு? நமச்சிவாய சொல்றது, ஓட்டு போடுறதுக்கு கிடையாது. ஓட்டு போடுறது ஒரு இன்சிடென்டல். பிறந்தது எதுக்கு? நமச்சிவாய சொல்றதுக்கு. வேற என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? ஏழைகளுக்கு உதவுவது, அதெல்லாம் அரசியல் மேடையில பேசுறது. நற்காரியங்கள் செய்வது, புண்ணியத்தை ஈட்டுவது, நத்திங் டூயிங். நமச்சிவாய சொல்லுவது. யாராவது ஒரு குருநாதர் உங்களை கூப்பிட்டு சிவாய நம்ம சொல்லியிருந்தாருன்னா சிவாய நம்ம சொல்லுவது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? நமச்சிவாயம். எதுக்கு பிறந்தோம்? நமச்சிவாய சொல்ல பிறந்தோம். ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம கணக்கை ஏன் முடிக்காம வச்சிருக்காரு? இன்னும் கொஞ்ச நாள் நமச்சிவாய சொல்றதுக்கு தான். வேற என்ன? எத்தனையோ பேர் கணக்கை முடிச்சிட்டாரு, முடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளை விட ஜூனியர்லாம் போய்கிட்டே இருக்கான், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போறாங்க. நம்மளை இன்னும் வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு? நமச்சிவாய சொல்ல வச்சிருக்கிறாரு. வேற எதுக்கு வச்சிருப்பாரு? இல்லைன்னா தான் முடிச்சு கூட்டு போயிடுவார். ஆக மிகவோர் காலம் இனி இல்லை. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 5,90,00,000 பேருக்கு சிவபெருமான தெரியாது. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டை பத்தி தான் சொல்றேன். நான் ஐரோப்பாவை பத்தி சொல்லலை, ஆப்பிரிக்காவை பத்தி சொல்லலை, தமிழ்நாட்டை தான் சொல்றேன். தமிழ்நாட்டில் சிவபெருமான தெரியாதவங்க எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. நமக்கு ஏதோ நல் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் யாரு? தேவர்தம் கோணை, மற்றை கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனை, கடலை, கடல் சொல்லிட்டாரு. குளவரையை, வரைனா மலை, குளவரையை கலந்து நின்ற பெரியானை. எடுத்து சைவ சித்தாந்த மாணவர்கள் நோட் பண்ணிக்கங்க. பெருமான் எப்படி இந்த உலகத்தை இயக்குகின்றான் என்றால் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து இயக்குகின்றான். உயிர்களுக்குள்ள அப்படி இருக்கிறான், ஒன்றாயும் உடனாயும். இப்ப நான் கையாட்டுறேன், என் கை எப்படி ரைஸ் ஆகுது? என் மூளை சொன்னதுனால ரைஸ் ஆகுது.
மூளை எப்படி சொன்னிச்சு? மூளைக்கு உள்ள உயிர் இருக்கிறதுனால சொல்லுது. சப்போஸ் இப்போ எனக்கு மூச்சு உயிர் போயிடுச்சு அப்படின்னா, கையை தூக்கு அப்படின்னா தூக்குமா? அது தூக்காது. ஏன் தூக்காது? உயிர் போயிடுச்சு. உயிர் உயிர் எப்படி? உயிர் எங்க இருக்கு? கையில இருக்கா? மூளையில இருக்கா? இங்கதான் இருக்கு அப்படின்னா அப்ப இங்க உயிர் இல்லையா? உடல்ல உயிர் எங்க இருக்குன்னே தெரியாதவன் உயிருக்குள்ள சிவம் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்க போறான்? சிவபெருமான் உயிர்களுடன் ஒன்றாயும், அவன் இல்லைன்னா உயிர் இயங்கும். உயிர் இயங்கலைன்னா உடல் இயங்கல. சிவபெருமான் இல்லைன்னா அந்த உயிரே இயங்காது. நம்ம உடல் இயங்குவதற்கு உயிர் ஒரு காரணம். நம்முடைய இயக்கம் காரியம். வெளிப்படுது காரியமா. என் கை நீட்டுறான், வாய் பேசுறான், அப்படின்றான், ஏதோ சொல்றான், சப்ஜெக்ட் பேசுறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய உயிர் இயங்கி கொண்டிருப்பதால். உயிர் எப்படி இயங்கும்? சிவபெருமான் அதுக்குள்ள இருந்து இயங்குவதால். அப்போ அதுதான் முன்னாடி பார்த்தோம் நம்ம. அணுவை நுண்ணியன், ஆழ்ந்தகன்ற நுண்ணியன். அப்படிப்பட்டவன் சிவபெருமான் நான்முகனை, கனலை, காற்றை, கடலை, மலையை கலந்து நின்ற பெரியானை. சிவபெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உயிரோட கலந்து இருக்கின்றான். உயிர் பொருள்கள், நம்ம சிவாய என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களில் ஒன்று அவன், இன்னொன்னு உயிர்கள். உயிர்களிலும் கலந்து இருக்கின்றான். அடுத்தது ஜட பொருள்களாகிய மலம், இந்த உலகத்தில் இருக்கிற கல்லு, மண்ணு, இதெல்லாம் பஞ்சபூதங்கள், சூரியன், நிலா, சந்திரன், ஸ்டாரு, புளூட்டோ, பிளானெட்டு, எந்த கழுதையா இருந்தாலும் இது எல்லாத்தையும் இயக்குகின்றவன் ஒருவன் வேணும். அது உள்ள இருந்து அதுவாக இயக்குகின்றான். சூரியன் அதுவா எப்படி சுத்தும்? சூரியனுக்கு அதுவே எப்படி ஒளி வரும்? காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான் இயக்கவில்லை என்றால் எதுவும். பிரம்மாவுக்கு எப்படி தெரியும் படைக்கணும்னு? சிவபெருமான் கொடுத்து படடான்னா படைக்கிறான். திருமாலுக்கு எப்படி தெரியும் உயிர்களை காக்கணும்னு சொல்லி? திருமால் காத்துக்கிட்டு இருப்பார். ருத்ரன் எல்லாரையும் ஒடுக்குப்பாருன்னா ஒடுக்கிடுவார். பெருமான் சொல்றதுனால எல்லாம் நடக்குது. இதில் எல்லாவற்றிலும் கலந்து நிற்கின்றான் பெருமான். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது சைவ சித்தாந்த அட்வான்ஸ் மாணவர்கள் குறிச்சுக்கங்க. இதை பெருமான் உயிர்களிடம் மட்டும் கலந்து இருக்கவில்லை, உயிரற்ற பொருள்களிடம் கலந்து இருக்கின்றான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தான் வியாபகம் என்று சொல்வார்கள். வியாபகம் என்றால் அவன் இல்லாத இடமே இல்லை. இதுக்குள்ள இருக்கானா? நிச்சயமா இருக்கான். அவன் இல்லாம எப்படி இருக்க முடியும்? இதுல இருக்கானா? இருக்கான். இதுல இல்ல, அவன் இதுலயே இருக்கான். அப்படிங்கும்போது இதுல இருக்க மாட்டானா? உயிரற்ற ஜடத்திலேயே அவன் இருக்கும்போது, உயிருள்ள இந்த ஆன்மாக்களில், அதுவும் மனிதர்களில் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நம்ம மானிட பிறவி எடுத்திருக்கிறோம். அது அரிது திருநீர் அணிவது, அதிலும் அரிது உருத்திராக்கம் அணிவது, அதனினும் அரிது திருமுறைகள் படிப்பது, அதனினும் அரிது அதற்கு பொருள் விளக்கம் தெரிவது. நம்ம கிட்ட இல்லாம வேற எங்க போக முடியும்? நம்ம கிட்ட பெருமான் இருக்கிறதே நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கு பாருங்க. இத்தனை பிறவிகளை வீணாக்கியிருக்கோம் பாருங்க. இப்ப தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ண போறோம்? அடுத்த 5 ஆண்டுகளில் பெருமானை நம்ம கூப்பிடுற இடத்துக்கு வர வச்சிடணும். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம கூப்பிடுற இடத்துக்கு அவரை வர வைக்கணும். ஆக பெருமான் ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்றான் என்பதை இதோட வேறாயும் இருக்கின்றான். இப்போ இதுதான் சிவபெருமான் அப்படின்னா இது மட்டும்தான் சிவபெருமானா? இது மட்டும்தான் சிவபெருமானா? இல்லையே. இங்கேயும் இருக்காரே சிவபெருமான். இப்போ அதுலயும் இருக்காரு, இதுலயும் இருக்காரு, இதுலயும் இருக்காரு, எல்லாத்துலயும் இருக்காரு. நீர்ல இருக்காரு, நிலத்துல இருக்காரு, காற்றுல இருக்காரு, ஆகாயத்துல இருக்காரு. அதை தாண்டியும் இருக்கின்றார். எவ்வளவு ஒரு பெரிய ஆளை நம்ம அப்படி சொடக்கு போட்டு கூப்பிடலாம். சிவசிவ சிவசிவ சிவசிவ, நமச்சிவாயா நமச்சிவாய, நாதன் நாமம் நமச்சிவாயவே, நமச்சிவாயா நமச்சிவாய நமச்சிவாய, கமான் 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 பேபி கம் 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடலாம். நமக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காரு பெருமான். அதை யூஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது தெரியாதவன் எத்தனையோ கோடி பேர் இருக்கான்னு சொன்னேன். தமிழ்நாட்டிலே 5 கோடி பேருக்கு தெரியாது. தமிழை தாய்மொழி என்று தமிழ் வளர்க்கிறேன், தமிழ் 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 வளரணும், தமிழ் தான், தமிழை ஒழிக்கக்கூடாது, மற்ற மொழிகள் வரக்கூடாதுன்னு பேசுறானே, அதுலேயே 5 கோடி பேருக்கு தெரியாது சிவபெருமான்னா யார். அப்படிப்பட்ட பெரியானை, பெரும் பற்ற புலியூரானை, அந்த புலியூரில் பெரும்பற்ற புலியூராகிய தில்லையில் சிதம்பரத்தில் இருக்கின்றவனை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. பேசாத அப்படிங்கிறதுல, பேசுறதுல என்ன ஆகுது? மனம், மொழி, மெய் 3மே இருக்கின்றது. இப்போ நான் சொல்றேன் உங்கள்கிட்ட நமச்சிவாய அப்படின்னு நான் சொல்றேன். நமச்சிவாய நான் சொன்னது, இப்போ மனம் இதுக்குள்ள இருக்கா? என் மனதுல நமச்சிவாய சொல்லணும்னு நினைச்சிட்டு தானே நான் நமச்சிவாய சொன்னேன்.
இப்போ நான் சிவாய நம்ம பாருங்க, சிவாய நம்ம என் மனதில் நினைக்காமல நான் அதை சொல்ல முடியும். ஸோ மனம் சொல்லி இருக்கின்றது. அதற்கு அப்புறம் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கில் என்னுடைய மூலாதாரத்திலிருந்து 4 நிலைகளில் இந்த வாக்கு உயர்ந்து அந்த வாயுக்களுடன் துணை கொண்டு இந்த நாளங்களுடன் துணை கொண்டு என்னுடைய பல்லு, என்னுடைய நாக்கு அதெல்லாம் சேர்த்து ஒன்னா இது வெளியில வந்திருக்குது. ஆக மொழியால் இருக்கின்றது. செயலாலும் நம்ம சொல்லலாம். இந்த உதடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசையை நான் இப்படி வச்சுக்கிறோம். இப்ப என்னாச்சு, நான் மனதில் நமசிவாய் நினைச்சிருக்கேன். என்னோட சொல்லு நமசிவாயே சொல்லுது, ஆனா நமசிவாய் வரமாட்டேங்குது. ஏன்? ஓகே, வாய் கோணலா இருக்கு. ஆக உடலாலும் நம்ம சொல்றது. ஆக ஒரு தடவை நம்ம நமச்சிவாயன்னு சொன்னா மனம், மெய், மொழி அத்தனையும் அதுல இருக்கு. அதான் சூத்திரம். மனத்துக்கு நமச்சிவாய சொல்றேன், மனத்துக்கு நான் மெடிடேஷன் பண்றேன், மொழிக்கு நமச்சிவாய சொல்றேன், உடலுக்கு நான் உளவார பணி பண்றேன். நீ நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா 3மே அதுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட பெருமானை என்று நமச்சிவாய சொல்லவில்லையோ அந்த நாள் பிறவா நாள், அந்த நாள் இறந்த நாள். இன்னும் பிறந்த நாள் இல்லைன்னா இறந்த நாள் தானே. போட்டோல 2 டேட் தானே போடுறாங்க, தோற்றம் மறைவுன்னு தானே போடுறாங்க. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. 2 டேட் நமக்கு இருக்கு. ஒரு டேட் ஆல்ரெடி வந்துருச்சு, டேட் நமக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் முனைவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2வது டேட்டு தெரியாது. இந்த டேட் என்ன, அது எங்க, எப்படி, எவரால், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஐ நோ எவ்ரிதிங் அப்படி சொல்லுவோம். நம்ம முக்கியமானது தெரியாது. ஐ நோ எவ்ரிதிங் என்ன தெரியும்? ஐபிஎல் மேட்ச் யாரு ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எந்த கருத்து கணிப்பு சொல்றான்? ஐ நோ எவ்ரிதிங். அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே சரியா? ஐ நோ எவ்ரிதிங். இஸ்ரேல்ல வார் நடக்குது, ஐ நோ எவ்ரிதிங். ஏண்டா உனக்கு உயிர் இருக்கா? ஐ டோன்ட் நோ. வாழ்க்கைய நம்மளுடைய அறிவை எங்க செலுத்தணுமோ அங்க விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறது. ஒரு பிறவா நாள்னா பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிறவா நாள்னா அது அன்னைக்கு நீ அந்த டே வேஸ்ட் டேன்னு அர்த்தம். பயனற்றன்னு வச்சுக்கலாம். பயனற்ற நாள். ஒரு நாள் இப்போ நம்மளுடைய ஹிஸ்டரி நீங்கள் படிச்சீங்கன்னாக்க, கிறிஸ்துவுக்கு முன் நம்ம சொல்கிறோம்ல பொது ஆண்டு, அதுக்கு முன்னாடி அப்படியே படிச்சுட்டே வந்துட்டு கிறிஸ்துவுக்கு பின் 1 நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, அப்படி 4, 5 வரும்போது அது காலம்னு சொல்லுவாங்க. களப்பிரர்களுடைய காலம் அது. அந்த 3 நூற்றாண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டாவும் இல்லை. தெரிஞ்சதெல்லாம் தவறாத்தான் இருக்கு. தமிழுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கானுங்க, தமிழர்களுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. அதுபோல் அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்கின்றோம். அசோகரின் காலத்தை பொற்காலம் என்று சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நாள் பிறவா நாளே என்று நாம் சொல்லுவது பயனற்ற நாளே. இன்னைக்கு நான் ஒரு டேட் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன டேட்டு? 19/4/2024. இன்னைக்கு சிவபெருமானுக்கு 108 போற்றி நான் சொல்லவில்லை, குறைந்தபட்சம் 3 முறை பஞ்சபுராண கூட பாடவில்லை என்றால் நான் செத்துருக்கலாம், சூசைட் பண்ணியிருக்கலாம். பயனில்லாத ஒரு நாள்ல வாழ்ந்து கழிக்கிறதுல இந்த டாக் கூட அப்படித்தான் பண்ணுது, ஆண்ட் அப்படி பண்ணுது, மஸ்கிட்டோ அப்படி பண்ணுது, நானும் அப்படி பண்றேன் அப்படின்னா வாட் இஸ் டிஃபரன்ஸ்? எதுக்கு இன்னொரு அறிவு கூட கொடுத்தது? 6 அறிவு. பெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 6வது அறிவு கொடுத்தது. 6வது அறிவு என்பது ஆன்மீக அறிவு. முனிவில்லாததோர் பொருளதை கருத வேண்டும் என்கிறதுக்கு தான் இந்த அறிவை கொடுத்திருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல் தான் இருக்கு, மணி 8 ஆக போகுது. அடுத்தது கற்றானை. கற்றான் என்றால் என்ன சொல்றது? எல்லாம் வல்லவன், எல்லாத்துக்கும் வல்லவன். சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா அது தெரியும். சிவபெருமானுக்கு என் குணம் இருக்கின்றது. என் குணத்தான் என்று பெயர். தடத்த நிலையில் என் குணத்தான் என்று பெயர். சொரூப நிலையில் அவன் குணமிலி. தடத்த நிலைக்கு இறங்கி உயிர்களுக்காக அவன் 5 தொழில் புரியும் போது இந்த 8 குணங்களை வெளிப்படையாக அவனுக்கு தெரிகின்றது. அதுல கற்றானை என்றால் எல்லாம் வல்லவன் என்று பெயர். என் குணத்துல முதல் குணமே நம்ம சொல்றது அவன் தன் வயத்தன் என்று பெயர். அவன் எதை வேணுமோ, எப்படி வேணுமோ, எப்ப வேணுமோ, என்ன மாதிரி வேணுமோ அத்தனையும் யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், லெட்டர் கொடுக்க வேண்டாம், ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். பர்மிஷன் வாங்குறத விடுங்க, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கூட யாருக்கும் அவன் சொல்ல வேண்டியதில்லை. யாருடைய உதவியை அவன் எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்னொரு நிலாவை படைக்கணும் அப்படின்னாக்க யாருக்கு சொல்லி படைக்கிறது?
நம்ம எம்எல்ஏ கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு நம்ம எம்பியை பார்த்து அப்படியே ஒரு சிஎம் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இன்னொரு நிலா படைக்கலாமா? அவனா சிவபெருமான்? நீங்களும் நானும் தான் அப்படி இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட 10 பேரை பிடிக்கும். சிவபெருமான் இன்னொரு 15 சூரியன் படைக்கணும்னா அவன் ஈஸியாக படைச்சிருவான். சூரியனை விட பெரிய பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு. லாங்ல இருக்கிறதுனால நமக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியனை விட பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக எல்லாம் வல்லவன் சிவபெருமான். அதனாலதான் எல்லாம் வல்ல சிவபெருமான், எல்லாம் வல்ல சிவபெருமான். நம்ம அடிக்கடி இதை சொல்லணும். எல்லாம் வல்ல அண்ட சராசரங்களையும் படைத்து காக்கின்ற நம்ம சொல்லணும், இல்லைன்னா வேற யாருக்கும் தெரியாது. உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும். அறிவித்தாலே அறியாத உயிர்களோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆக கற்றானை கங்கை வார் சடையானை, வார் சடை, வார் சடைனா நீண்ட சடை, கங்கையை தாங்கி இருக்கின்ற சடையை, ஆக எல்லாம் தன் வயத்தனை, கங்கையை தாங்கி இருப்பவனை, காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதினானை. திருவளஞ்சுழின்னு ஒரு ஊர் இருக்கு, இங்க சுவாமி மலைக்கு பக்கத்துல இருக்கு. சுவாமி மலையில அது நீங்க ஏரியல் வியூல மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த அந்த டெம்பிள் இப்படி இருக்கும். அது சுத்தி காவிரி, நார்மலா ரிவர் வந்து ஒரு டைரக்ஷன்ல ஓடும், வெஸ்ட் டு ஈஸ்ட் ஓடும். ஒரே ஒரு இடத்துல கொடுமுடி என்ற திருப்பாண்டி கொடுமுடி, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். அது அகத்திய முனிவர் சிறப்பு வாய்ந்தது. நற்றவா உனை நான் மறக்கினும் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. திருப்பாண்டி கொடுமுடி, பாண்டி கொடுமுடின்னு சுந்தரம் சுவாமிகள் பாடியிருப்பார். சுந்தரம் அங்க திருப்பாண்டி கொடுமுடியில சவுத்துல இருந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு டேர்ன் ஆகி 90 டிகிரி டேர்ன் ஆகி வரும். அப்படியே வந்துகிட்டு இருக்கிற அந்த காவிரி ஆறு என்ன ஆகும் அப்படின்னா, வளஞ்சுழியில அப்படியே ஒரு வளஞ்சுழி, விநாயகருக்கு எப்படி அந்த கொம்பு வளைஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஊரை சுத்தி ஒரு ஓ போட்ட மாதிரி வளைஞ்சு வரும். அது வளஞ்சுழி, வலது பக்கமாக வளைஞ்சிருக்குது, வளைஞ்சு வர்றதுனால வளஞ்சுழி. அங்க போய் விநாயகரை போய் பார்ப்பாங்க. விநாயகருக்கு அந்த துதிக்கை இருக்குல்ல, அது வலது பக்கம் பெண்டா இருக்கிறதுனால அந்த ஊருக்கு வளஞ்சுழி என்று பேர். மற்ற விநாயகருக்கெல்லாம் இடது பக்கம் இருக்கும். துதிக்கையை போய் பார்க்கணும் விநாயகர். இடது பக்கம் இருந்தா அது இடஞ்சுழி, வலது பக்கம் இருந்தா அது வளஞ்சுழி என்று பெருமான் என்ன சொல்றாரு? காவிரி சூழ் வளஞ்சுழியும். நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, திருவளஞ்சுழி ஏரியல் மேப் அப்படின்னு போட்டு பாருங்க. நான் பார்த்தது இல்லை, அப்படிதான் இருக்கணும். காவிரி சூழ்ந்து வளைஞ்சு அதை வளைஞ்சு அதுக்கு அந்த 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 தலத்தை, அந்த ஊரை சுற்றி அதுவே ஒரு சுத்தி வருது. நம்ம கோவில்ல எப்படி பிரகாரத்துல போறோம் இல்லையா, அது போல இது பிரகாரம் பண்ற மாதிரி காவிரி ஆறு அங்க பிரகாரம் பண்ணும். அதனாலதான் அப்பர் பெருமான் காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதினானை, அந்த வளஞ்சுழி ஆலயத்தில் பெருமான் அங்கே இருக்கின்றான். இந்த ஆலயத்தில் தான் ராஜம் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. நம்ம 4 உருவ திருமேனி நம்ம செய்தோம் கையிலே அறக்கட்டளையின் மூலமாக. அதை வந்து அந்த என்ன இப்போ நான் சொன்ன அந்த ஊரோட பேர் அடிக்கடி மறந்துடுது. அந்த ஊர்ல தான் நம்ம ஆர்டர் பண்ணி இது பண்ணோம். இதுல நம்மளுடைய பாரத் மண்டபத்துக்கு நடராஜர் செய்த ஊர், நடராஜர் உருவ திருமேனி அங்கே தான் செஞ்சாங்க. அங்க அந்த ஊர்ல இருக்கின்ற ஆலயம். ஆக நம்மளுடைய 4 முதல்ல போயிட்டு கொட்டேஷன் வாங்கும் போதும் பெருமானை வழிபட்டோம். அதுபோல 4 முறை போனோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாடல் பண்ணி வச்சுட்டு இது ஓகே தானா, இது மாதிரி பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. அதை பார்த்து கரெக்ஷன் சொல்றதுக்கு ஒரு தடவை போனோம். அப்புறம் எல்லாம் வெள்ளி கோல்டெல்லாம் போட்டு மெல்ட் பண்ணி அதை போரிங் பண்ணுறதுக்கு கோல்டு நம்ம போடணும் இல்லையா. அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு 1 kg கோல்டு போடுனா அவங்க போடுவாங்களா, நமக்கு சந்தேகம் போடுவாங்களா இல்லையா. அதனால கோல்டு போடுறதுக்காக ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் போனோம். அதுக்கு ஒரு தடவை, அப்புறமா ஃபினிஷ் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு தடவை, ஒரு முறையும் பெருமானை சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 படிநிலையில் வணங்கி விட்டு வந்தோம். காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதினானை, கருதினார்னா சொல்றது கிடையாது, உகந்து எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர் வளஞ்சுழிய கருதுனா என்ன, அவர் கங்கையை தலையில தாங்கி இருந்தா என்ன, நான்முகனை பண்ணா என்ன, நமக்கு என்ன பண்ணுவார், அதுதான் நமக்கு வேணும். வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. இன்னைக்கு உங்க வகுப்பு அட்டன் பண்ணா எனக்கு என்ன தருவீங்க, ஓட்டு போட்டா என்ன தருவீங்கன்னு கேட்கிற ஜனநாயகம் அது. ஓட்டு போட்டா பட்டனை பிரஸ் பண்ணா எவ்வளவு ரூபாய் தருவீங்க? இப்போ தமிழ்நாட்டில் 4000 5000 ஒரு ஓட்டுக்கு 5000 ருபீஸ் கொடுத்தாக்க அவன் எவன் 5000 கொடுக்குறானோ அவனுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். அதுக்கப்புறமா கண்ட்ரி டெவலப் ஆகலை,
டெம்பிள்லாம் மெயின்டைன் பண்ணலை. எப்படி மெயின்டைன் பண்ணுவான்? காசுக்கு பெக்கர் தான் காசு கேட்பான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் காசு வாங்கியிருக்காங்க தெரியுமா? காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு தலைவனை ஜென்ரேட் பண்ணி அவன் மேலே பிஎம் ஜென்ரேட் பண்ணிட்டா அப்புறம் எப்படி நாடு ஒழுங்காக நடக்கும்? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் எல்லாம் கடவுள் உண்டுன்னு சொல்லுவோம். கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு இன்னைக்கு பாதி பேர் திருநீர் வச்சவன் சிவனடியார்கள் பாதி பேர் கடவுள் இல்லை என்று சொல்கின்ற கூட்டத்துக்கு ஓட்டு போட்டிருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்ல மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எப்படி நடக்குது. வெட்டி வேலை. கடவுள் இல்லை, சிவபெருமான் என்று ஒருவன் இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்கவும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. கோவிலை இடிக்கிறேன்னு ஜேசிபி புல்டோசர் வச்சு இடிக்கிறான். அவனுக்கு பட்டன் அழுத்திட்டு வந்திருக்கான். டர்ட்டி பீப்புள். டாகை விட கேவலமானவர்கள் நாம். இத்தனைக்கு இதை பண்றதுக்கு திருநீர உருத்திராக்கத்தோட போயிருக்கிறோம் சிலர். ஷேம் ஷேம் ஷேம். அற்றார்க்கும், அற்றார்னா என்ன? ஏழைகளுக்கும், பொருளற்றார்க்கும், உலகியல்ல பொருள் இல்லாதவர்கள். சிவபெருமானை சிவனடியாராக இருக்கின்றாலும் பொருள் பெரிய செல்வந்தர்கள் தான் சிவனை வணங்குவாங்கன்னு கிடையாது. பெருமானுக்கு அன்பு இருந்தா போதும். பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, பிளாக் மணி எவ்வளவு இருக்கு, அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. நமக்கு என்ன சொல்றாரு? பொருள் இல்லாதவர்களுக்கும், அதாவது ஏழைகளுக்கும், ஏழைகள் பொருளிலும் ஏழையாக இருக்கலாம், அறிவிலும் ஏழைகளாக இருக்கலாம். நான் அப்படிதான் பார்க்கணும். சரியகிரியமானவனுக்கு பொருள் அற்றா இருக்கும்னா என்ன? பணம் அற்றா இருக்கும், வீடு அற்றா இருக்கும். யோக ஞானமானவனுக்கு அற்றா இருக்கும்னா என்ன அர்த்தம்? அறிவு அற்றா இருக்கும். சிவபெருமான் உண்டு என்பதை தெரியாதவர்களுக்கும், பொருள் அற்றார்க்கும், அளந்தார்க்கும். அளந்தேன் நாயேன் அதிகை கெடில. அளந்தேன்னா என்ன? என்னை கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லைப்பா. ஐ டோன்ட் ஹவ் எனி கேர் டேக்கர். என் வீட்டுக்காரரே என்னை கண்டுக்க மாட்டாரு, என்னுடைய மனைவி என்னை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை பற்றி கண்டுக்கிறது இல்லை, எனக்கு சொந்தக்காரவங்க கிடையாது, எனக்கு கல்யாணமே ஆகலை, நான் தனி மனிதன், கூட்டாக தான் இருந்தேன், தனி ஆயிட்டேன். அப்படி யாரும் என்னை தாங்குவதற்கு, என்னை எதிர்காலத்தில் என்னுடைய வயதான காலத்தில் எனக்கு காப்பாற்ற நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கின்றேன். அப்படி அதெல்லாம் மோசமான நிலையை சொல்லிடுறான். அவ்வளோ மோசமாக இருந்தாலும் அளந்தார்க்கும் அருள் செய்வானே. அவர்களுக்கே அருள் செய்வான் என்றால் உங்களுக்கும் எனக்கும் சத்தியமா அருள் செய்வான். நமக்கு எல்லாம் இருக்குல்ல. எனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு கணவன் இருக்காரு, குழந்தைங்க இருக்கு, மனைவி இருக்காங்க, நிறைய பேர் ஜென்ஸ் இருக்கீங்க, சொந்தம் இருக்கு, மாமா மச்சான் அத்தை சித்தி மாமி மச்சி எல்லாம் இருக்காங்க. அப்போ அளந்தாருக்குமே அருள் செய்கின்ற பெருமான் நமக்கெல்லாம் அருள் செய்ய மாட்டானா? அற்றாருக்குமே அருள் செய்கின்ற பெருமான் நமக்கு அன்னதானம் பண்ற அளவுக்கு இருக்கிறவன் நமக்கு அருள் செய்ய மாட்டானா? சந்தேகப்படக்கூடாது சிவபெருமான் மேல. அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அற்றார்க்குமே அருள் செய்வான், அளந்தார்க்குமே அருள் செய்வான். அந்த இம்மை எடுத்துட்டு மே போட்டுக்கங்க, ஏகாரம் போட்டுக்கங்க. அற்றார்க்குமே அருள் செய்வானை, அளந்தார்க்குமே அருள் செய்வானை. அப்படி இம்மை அடிச்சுட்டு மே போட்டுக்கங்க. அற்றாருக்குமே அருள் செய்வானை தனியா எழுதிக்கங்க. அற்றாருக்குமே அருள் செய்வானை, அளந்தாருக்குமே அருள் செய்வானைன்னு 2 லைனா எழுதிக்கங்க. இப்படிப்பட்டவன் ஆரூரும் புகுவானை அறிந்தோம் அன்றே. இதை பேசிட்டு உடனடியா நாவுக்கரசர் சிந்தனையில திருவாரூர் வருது. பாடலை எங்க இருந்து பாடுறாரு? தில்லையில நின்று பாடிக்கிட்டு இருக்காரு. திருவாரூர் ஞாபகம் வருது அவருக்கு. ஏன்? இங்க நடராச பெருமானாக இங்கே கால் காட்டி ஆடுகின்றார். ஆடுகின்ற நிலையில் இருக்கின்ற பெருமானை பாடும்போது அமர்ந்த நிலையில் இருக்கின்ற தியாகராசருக்கு ஞாபகம் வந்துருது. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கும், எனக்கு கூட தெரியல இன்னும் ஏன் இந்த ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரிகள்ல என்ன சொல்லியிருக்காரு, இந்த சீனை அப்படியே நம்ம உள்வாங்கி பார்க்கணும். சேக்கிழார் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா, சேக்கிழார் சிகேஎஸ் மாதிரி இதுக்கு பொருள் விளக்கம் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் இந்த இடத்துல அவருக்கு ஆரூர் ஞாபகம் வருது? ஏன் கரூர் ஞாபகம் வரல, கரூர் ஆணிலை ஞாபகம் வரல? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். என்னுடைய அறிவுக்கு அது இன்னும் புலப்படலை. ஆனா மற்ற ஆரூரும் புகுவானை அறிந்தோம் அன்றே, அன்றே மற்ற ஆரும் தன்னொப்பார் இல்லாதானை. சைவ சித்தாந்தமானவர்களுக்கு தான் இது புரியும். மற்ற ஆரும் தன்னொப்பார் இல்லாதானை, அவனுக்கு நிகர் வேற யாரும் இல்லை, மற்ற யாரும் தன்னொப்பார் இல்லாதானை, எனக்கு சமமா யாருமே இல்லை. இப்போ இவர் சிவபெருமான் இருக்காரு, இவர் ஐந்தொழில் பண்றாரு, அது போல பெருமாள் இருக்காரு, இவரும் ஐந்தொழில் பண்றாரு, அபிராமியம்மா இருக்காங்க, அவங்களும் ஐந்தொழில் பண்றாங்க, எல்லாம் சேம் தான், அப்படிலாம் கிடையாது.
ஒரு பிரம்மா படைக்கும் கடவுள், பெருமாள் காக்கும் கடவுள், சிவன் அழிக்கும் கடவுள். 3 பேர் 3 வேலையை செய்றாங்க. அப்ப எல்லாம் சமம்னு தானே அர்த்தம். அப்படித்தான் நிறைய சிவ பக்தர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சைவ சித்தாந்தம் படித்தால் மட்டுமே நமக்கு தெரியும் சிவன் அழிக்கிற கடவுள் இல்லைன்னு சொல்லி. நம்மளும் மேடையில தான் பேசியிருக்கோம். காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் திருமால், அழிக்கும் கடவுள் சிவபெருமான் அப்படின்னு சிவனை வணங்குகின்றவர்கள் சிவன் கோயில்ல உட்கார்ந்துகிட்டே மைக்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சைவ சித்தாந்த சுடர் படிக்காததின் விளைவு. சைவ சித்தாந்த சுடர் படித்திருந்தால் அழிக்கும் கடவுள் சிவன் இல்ல, படைக்கும் கடவுளையும் படைக்கும் கடவுள் சிவபெருமான். அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து ஒழுங்கா செய்யறானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான். அவன் மூலம் இந்த தொழிலை படுத்துகின்றவர். இப்ப நான் இந்த யூடியூப் மூலம் உங்களுக்கு நான் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக வகுப்பு யூடியூப் எடுக்கவில்லை, நான் யூடியூப் மூலம் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். சிவபெருமான் 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 பிரம்மாவின் மூலம் நம்மை படைக்கின்றார். அதனால பிரம்மா படைக்கிறாருங்க. வீட்டில் மணி ஆர்டர் கொண்டு வந்து போஸ்ட்மேன் கொடுப்பான். போஸ்ட்மேன் தான் நமக்கு கடவுளா? மணி ஆர்டர் சென்ட் பண்ணவன் தான் கடவுள் நமக்கு. இந்த தெளிவெல்லாம் வரணும்னா சைவ சித்தாந்தம் படிக்கணும். அடிப்படை சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா தெரியும். இறைவன் 5 தொழில் செய்கின்றவன், காக்கும் படைக்கின்றவன், காக்கின்றவன், ஒடுக்குகின்றவன். ஒடுக்குனா தானே இப்ப 30வது இந்த பதிகத்துல ஒடுக்குனா தானே அடுத்த பதிகத்துக்கு போக முடியும். இந்த பதிகத்துல ஒடுக்கக்கூடாது இதையே பேசிக்கிட்டு இருக்கணும்னா பாருங்க, 2வது பாடல் தான் ஆகுது, வகுப்பு நேரம் முடிய போகுது. ஒடுக்கவில்லை என்றால் அடுத்த பதிகத்தை நாம் எப்படி படிப்போம்? ஆக ஒடுக்கும் கடவுளாகிய உருத்திரன் சிவபெருமான் கிடையாது. இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். சிவன் மாதிரி இருக்கிறாரு, சிவன் மாதிரி நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம். சாலோபம் சாரூபம் சாமீபம் சாரூபம். 3வது முக்கிய நிலையில சிவபெருமானுடைய உருவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கொடுக்குறான் பெருமான், அப்படியே எடுத்துக்க சொல்றோம். இப்ப நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட கேஷ்பேக் கொடுத்துருப்போம், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட அந்த அந்த லிபர்ட்டி நம்ம கொடுப்போம். நம்ம பெட்ரூம்ல உட்காந்து பேசுற அளவுக்கு அவங்களுக்கு பர்மிட் பண்ணும். காலிங் பெல் அடிக்காமலே சில ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வரலாம், அது மாதிரி சிலர் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பர்சனல் மொபைலோட பாஸ்வேர்டு ஒரு 2-3 பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்கோம், குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது ரொம்ப க்ளோஸ். அது போல நம்மளுடைய சைவ சித்தாந்த சுடர் படிச்சிருந்தாலே போறோம். நீங்க சைவ சித்தாந்த ரத்தினம் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சைவ சித்தாந்த சுடர்லயே நம்ம சொல்றோம் சாலோபம், அதுக்கப்புறம் நம்ம சாமீபம், அப்புறம் சாரூபம் என்று இருக்கின்றது. பெருமானுடைய உருவத்தை கொள்ளலாம். அதுபோல 30 கோடி பேர் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் உருத்திரன். அவரை பணிக்கப்பட்ட பணி இந்த ஒடுக்கின்ற பணி. அது நல்லதுதான். இப்போ ஒடுக்குறதுனா என்ன? இப்போ இந்த எலெக்ஷன்ல யார் இப்போ பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரை இந்த எலெக்ஷன்ல ஒடுக்குறோம். திரும்ப அவரே பிரைம் மினிஸ்டரா வரலாம், அது வேற விஷயம். இந்த எலெக்ஷன்ல இவரை ஒடுக்குனாதான் வேற யாராவது பிரைம் மினிஸ்டரா வர முடியும். ஆக ஒடுக்காமலே எப்படி ஒருத்தரே பிறந்ததுல இருந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாரா? ஒடுக்கம் என்பது துவக்கத்திற்கு முதல் படி. அது ஃபெயிலியர் இஸ் a first step for success ன்னு சொல்லுவாங்களே, அது போல. நம்ம தான் எடுத்து சொல்லணும். அது ஒருத்தரன், அது சிவன் கிடையாது. அது நிறைய பேர் விஷ்ணு வழிபடுறவங்க வைணவர்கள் அவங்க சொல்லுவாங்க, அவங்க அழிக்கும் கடவுள் சிவபெருமான், எங்க கடவுள் தான் பெரிய கடவுள். உங்க கடவுள் தான் பெரிய கடவுள்னா அந்த 3 வேலையும் அவர் தானே பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்ப பெருமாள் யாருன்னு அவங்கள்ட்டே கேளுங்க. பெருமாள் காக்கும் கடவுள் சொல்லுவோம். அப்ப படைக்காம ஒருத்தன் படைக்கவே இல்லைன்னா எப்படி காப்ப? ஒருத்தன் அழிச்சிட்டு இன்னொரு பிறவியை கொடுக்கலன்னா நீ காத்துக்கிட்டே எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் பெருமாள், அழிக்கும் கடவுள் சிவபெருமான இருக்கட்டுமே, அப்படி வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்ப இது 3ல எப்படி பெருமாள் பெரியவர் ஆக முடியும்? பேர்ல பெருமாள்னு வச்சிருக்கிறதுனாலயா? 3 பேருக்கும் தலைவர் பெருமாள்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் ஒரு வேலை செய்யறான், அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவன் ஹெல்த் மினிஸ்டர், இவன் இது ஹோம் மினிஸ்டர். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு இவர் இருக்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கிற. இதெல்லாம் புரியணும். அடிப்படை இது தெரியாம சிவனை வணங்குறவர்கள் சிவராத்திரியில நைட்டு நித்திர முழிக்கிறவங்கள ஒரு 10 லட்சம் பேருக்கு இது தெரியாது. உங்க வீட்டிலேயே பாதி பேருக்கு இது தெரியாது. அதெல்லாம் சரி பண்ணுங்க. மற்ற யாரும் தன்னொப்பார் இல்லாதானே, நல்லா தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஒப்பாரே யாரும் இல்லை, அப்ப பெறுவார் யார் இருப்பாங்க? அவனுக்கு மேல யாருமே இருக்க முடியாது. வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி, வானவர்கள் எல்லாம் எப்போதும் 24 hours வணங்கும். அவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, நமக்கு தான் தூக்கம் தேவை. அவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை. அவங்க அந்த அல்வா ஆசைப்பட்டாங்கன்னா அல்வாவா நாக்கு நீட்டினாங்கன்னா போறோம், அல்வாவா வந்துகிட்டு இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. யாருக்கு வேணும் இந்த பொழப்பு? பெருமானே, என்னைய நரகத்துல வேணாலும் போடு, என்னைய தேவலோகத்துக்கு அனுப்பிடாத.
மாணிக்கவாசகரை தான் சொல்றேன். தயவு செய்து என்னை வந்து நரகத்துல கூட போடு, ஆனா பிரம்மா வேலை எனக்கு கொடுத்துறாரு. என்னை நரகத்தில் போடு, திருமாலுடைய வேலை எனக்கு வேண்டாம். உருத்திரன் வேலையும் எனக்கு வேண்டாம், மகேஸ்வரன் வேலையும் எனக்கு வேண்டாம், சதாசிவம் வேலையும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது நீதான் வேண்டும். அதுல ஏதாவது ஒரு போஸ்டர் எனக்கு கொடுக்கறதாக இருந்தால், நான் ஏற்கனவே பாண்டிய நாட்டுல மந்திரியா தானே இருந்தேன்ப்பா. அதை எடுத்துட்டு இந்த 5 மந்திரியில ஒருத்தன், அங்க நான் முதன்மை மந்திரியாக இருந்தேன், அது இங்க இருந்தவனை கூட்டிட்டு வந்து இந்த 5 மந்திரியில ஒருத்தன் ஆக்குறேன். வள்ளல் பெருமான் சொல்லுவார், எனக்கு 5 தொழில் புரிய சொன்னார், 5 தொழில் புரிய கேட்டேன், 5 தொழில் புரிய சொன்னார். 5 தொழில் புரிகின்றேன் என்று ஒருவர் சொல்லுவதே அகங்காரம் தானே. மாணிக்கவாசகர் மலைனா இவர் மடுகுன்னு சொல்லலாம். என்னை 5 தொழில் புரிய சொன்னார், 5 தொழில் நான் புரிய கேட்டேன், 5 தொழில் என்னை புரின்னு சொன்னாரு, நான் 5 தொழில் புரிந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னா இன்னும் நீ பிரம்மா மாதிரி தானே இருக்கேன்னு அர்த்தம். 5 தொழில்னா அப்ப சிவபெருமான் ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா? அப்புறம் அருட்பெருஞ்சோதி மேல இருக்காருன்னா என்ன அர்த்தம்? 5 தொழில நீ 5 தொழிலுக்கு அதிபதி அவன் ஒருத்தன் தானே. நீங்க என்ன டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா? தெளிவு வேண்டும் நமக்கு. சிவபெருமான் தன் நிகர் இல்லாதவன், அவன் 5 தொழிலுக்கு அதிபதி. வேற யாரும் 5 தொழில தனித்தனியாக பண்ணலாம். அவர்கள் லைஃப் டைம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்பைரி ஆயிடும், அடுத்தவன் பண்ணுவான். நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். இந்த பாடலை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த பிரம்மா நம்ம தான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நீங்க பிரம்மா எடுத்துக்கிட்டா நான் திருமால் எடுத்துக்கிறேன். மாணிக்கவாசகர் என்னை நரகத்துல வேணாலும் போடு, இந்த ஜாப் எனக்கு வேண்டான்னு சொல்றேன். வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வானவர்களே வணங்குறாங்கன்னா நம்ம வணங்கணுமா வேண்டாமா? வானவர்களே வணங்குறாங்கன்னா அவங்க என்ன முட்டாளா? நம்மளுடைய நிலைகள் எல்லாம் தாண்டி தானே இருக்காங்க, தேவர்களா இருக்காங்க. முத்தி நிலையை அடைந்ததில் முதல் முத்தி நிலை சாலோபம் என்று சொல்கின்றோம். சிவபெருமானுடைய லோகங்களில் பல லோகங்களில் இருந்து அவனை வழிபட்டு கொண்டு இருக்கின்ற லோகம் சாலோகம். காரைக்கால் அம்மையார், அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நம்ம என்ன சாயுச்சியம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம். அதெல்லாம் கிடையாது. நம்ம எனக்கு தொடர்ந்து வழிபட வேண்டும் சாமி சொன்னா. தூரத்துல இருந்தே வழிபட்டுக்கிறேன், பக்கத்துல வந்துட்டேன்னா வழிபட முடியாது, வழிபாடு நின்று போயிடும். அதனால நான் சாலோபத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். வழிபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நீங்க ஆடிக்கிட்டே இருங்க, நான் பாடிக்கிட்டு இருந்தா போறோம். பாட எனக்கு இடம் கொடுங்க, கால் கீழே உட்காந்துக்கிறேன். தனி சேரு விஐபி சேர்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க பாட்டுக்கு ஆடுங்க, யாருக்கும் தெரியாம நான் கீழே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாங்க. கருமான்னா யானை. உரி அதலே உடையா வீக்கி, இந்த யானை பெருமானை கொல்ல வந்தது, ஏவி விட்டாங்க. அதை வந்து யானைய உமையாள் கண்டு பயந்தாங்க, வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என்ன ஆகும்? முன்னாடிதான் நம்ம படிச்சோம், தன்னொப்பார் இல்லாத ஆணைன்னு படிச்சுட்டோம். அவனுக்கு ஒப்பு தேவரும் இல்லை, தேவேந்திரனும் இல்லை, திருமாலும் இல்லைன்னு சொல்லிட்ட பின்னாடி இந்த ஆஃப்டர் ஆல் யானை போய் அவனை என்ன பண்ணிட முடியும்? முட்டா பசங்க. யானையை ஏவி சிவபெருமானை கொல்ல முடியுமா? முனிவர்னு பேர் தானே தவிர அவங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. யானையை ஏவி சிவபெருமானை கொண்டுட முடியுமா? சிவபெருமானை கொல்ல முடியுமா? சைவ சித்தாந்த சூடர் மாணவர் முதல் கிளாஸ் அட்டன் பண்ணாலே சொல்லுவார் சிவபெருமானை கொல்ல முடியாதுன்னு சொல்லி. தக்கன் வேள்வி பண்றான் சிவபெருமானை அழிக்கிறதுக்கு, எப்படி சிவபெருமானை அழிக்க முடியும்? 3 பொருள் இருக்கு. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் சைவ சித்தாந்தம். 3 பொருள் இருக்கு. 1 சிவபெருமான், மற்றதெல்லாம் உயிர்கள், இன்னொன்று உயிர் இல்லாதது. இதுல என்ன புரியல நமக்கு? எப்படி இது புரியாம போகும்? 3 பொருள் தான் இருக்கு. இருந்தது, இருக்கு, இருக்கும். இது மாறாது. 3 2 ஆகாது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு 2 தான் இருக்கும், அப்புறம் 100 வருஷம் கழிச்சுட்டு 1 தான் இருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது, 3ம் இருக்கும். சிவபெருமான் இருக்க வரைக்கும் நம்மளும் இருக்கும். சிவபெருமானை எப்படி அழிக்க முடியும்? யானையை ஏவனா என்ன, மானை ஏவனா என்ன, வலுவ ஏவனா என்ன, பில்லி சூனியம் பண்ணா என்ன, தாய்த்து கட்டினா என்ன, வீட்டுல தகடு பதிச்சா என்ன, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அருமானின் உரி அதிலே உடையா வீக்கி, எடுத்து கோட் ஓவர் கோட் மாதிரி போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாரு. வீக்கி கனை கடல்கள் கலந்து ஒழிப்ப அனல் கை ஏந்தி ஆட போறார் சாமி. எல்லாம் ஆட்டம் பாருங்க, தில்லையில திருநடனம் பண்ண போறார் வியாக்கிரபாதவர் கேட்டதுனால. கனை கடல்கள், கனையை அணிந்திருக்கின்ற காலை பத்தி சொல்றாரு. காலில் நம்ம பிரேஸ்லெட் போட்டிருக்கோம், காலில் கொலுசு போட்டிருக்கிற மாதிரி பெருமான் கடல்கள் போட்டிருக்காரு. அந்த கனை கடல்கள் கலந்து ஒழிப்ப அனல் கை ஏந்தி, கையில அனலை கொண்டு வருமான திரள் தோள்கள் மட்டித்து ஆட. எவ்வளவு பெரிய திரள் தோள் கொண்டவன் பெருமான்!
பெரிய பெருமை வாய்ந்த தோள்கள் சிவபெருமானுடைய தோல். நம்ம தோல் ஆண் அழகன் 120 கிலோ ரேஞ்சில் நான் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கி விட்டேன்லாம் சொல்றோமே, நமக்கே இப்படி 6 பேக்கு கையில் அப்படி அப்படி அழுத்தினா அப்படிலாம் வருது. சிவபெருமானுக்கு எப்படி இருக்கும்? வருமான திரள் தோள்கள் மடித்து ஆட, தோள்களை எல்லாம் மடித்து ஆட, வளர் மதியம் சடைக்கு அணிந்து மான் நேர் நோக்கி, மான் நேர் நோக்கி, மான் நேர் நோக்கினா மான நேரா பார்க்குற, அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுப்பாரு. சிவபெருமான் கையில மான் வச்சிருப்பாரு. அந்த மானை வந்து அந்த மான் வந்து சிவபெருமானை நேரா பார்க்கும். அதுதான் மான் நேர் நோக்கி. சரியகிரியில் இருக்கிற மாணவருக்கு அது ஓகே. யோக ஞானத்துல இருக்கின்ற மாணவர்கள் மானின் பார்வை போன்ற பார்வை, மானை போன்ற பார்வையுடைய உமையாள். அவள் பார்க்க, சிவகாமி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அவர் ஆடுறதை அப்படியே விட்டாங்கன்னா நம்ம ஆடி போயிடுவோம். உண்மையிலேயே அவர் ஆடுறதை இந்த அம்மா இறக்கி நமக்கு கொடுப்பாங்க. 11,000 வோல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹை டென்ஷன் வயர், ஹை டென்ஷன் வயரை எடுத்து மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா அப்படின்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக அந்த உயிர்களால் அதை தாங்க முடியாது. அருவ நிலையில் அவன் இருக்கின்றான், உருவ நிலையில் இருக்கின்றான். அந்த உருவ நிலையில் இருக்கின்ற பெருமானை நேரடியாக இந்த உயிர்கள் பார்க்க முடியாதுங்கிறதுனால அதை கொஞ்சம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம இதில் மொபைல் சார்ஜரே டிரான்ஸ்ஃபார்மர் தானே, 230 வோல்ட்ஸ் அது குறைச்சி 10 வோல்ட்டாக கொடுக்கும், 12 வோல்ட்டாக கொடுக்கும். அப்படி அந்த அம்மா நின்று வாங்கி நமக்கு கொடுக்கறதுனால, அதனால உமையாள் இல்லாமல் நடராஜரை வச்சுக்க கூடாது. புதுசாக வருதை சொல்லி விடுறான் உங்களுக்கு. உமையாள் வேண்டும் பக்கத்தில். ஆக அவ பார்த்து அதை ரசித்து அவளும் ரசிக்கிறா. வியாகிரபாதர் மட்டும் ரசிக்கல, உமையாள் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி போன்றவ? மானின் பார்வை போன்ற பார்வையுடைய மான் நேர் நோக்கி அவ பார்க்க, அருமான வாழ்முகத்தால், அவளுடைய முகம் பிரகாசமா இருக்கும். ஆனந்த நடனத்தை பார்த்தா அவளுடைய முகம் பிரகாசமான முகத்தை உடையவள். அமர்ந்து காண, உட்கார்ந்து பார்த்து, எங்க வீட்டுக்காரரா அப்படி ஆடுறாரு? எங்க வீட்டுக்காரரா? நீங்களா? அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு இயல்பாவே வீட்டுக்காரருடைய திறமையை ஒத்துக்க மாட்டாங்க. கோச்சுக்காதீங்க. என்னதான் இப்ப நான் ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், என் ஒய்ஃப் கிட்ட வந்து, இங்க பாருமா நான் முனைவர் பட்டம் வாங்கி, ஆட போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ஏன் முனைவர் கொடுத்தான்? உலகத்திலே பெரிய கைலை துறை. உங்க கிளாஸ்க்கு வர்றவனுக்குலாம் சுத்தமா அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ்வளவு நேரம் உட்காந்து கேட்கறான். 2 மணி நேரம் அவங்க பேச்சு கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு. கணவனுக்கு அறிவு இருக்கு, என் கணவன் பிரில்லியன்ட்னு சொல்லக்கூடிய பெண்கள் 99% இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. யாராவது ஆபீஸ்ல இருந்து வந்து உங்க வீட்டுக்காரர் பெரிய பிரில்லியன்ட், அவர் தான் எங்களுக்கெல்லாம் போய் பிரில்லியன்ட்னு சொல்றாங்க. அப்ப அவன்லாம் எப்படி இருப்பான், எவ்வளவு முட்டாளா இருப்பான் அப்படி சொல்லலாம். அது சில பேர் ஓப்பனா அதுக்கு டீசெண்டா சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு கிராமத்துக்கெல்லாம் போகும்போது அங்க போய் நீங்க ஏதாவது பேசக்கூடாது, பேசாம இருக்கணும், அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது அதை, அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன், நீங்க பாட்டுக்கு எல்லாம் ஓகே ஓகே எல்லாமே நம்ம விதி வயத்தால நடக்குது, சாப்பாடு நம்ம போடலாம், கல்யாண மண்டபம் நம்மளே பண்ணிக்கலாம்னு ஏதாவது வாயை விட்டுட்டு வந்துடாதீங்க. நீங்க பேசாம உட்கார்ந்துருக்கணும். சும்மா உங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூட்டிட்டு போறேன், நான் பேசிக்கிறேன், நீ அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. சரின்னு சொல்லலைன்னா அந்த ஊருக்கே கூட்டு போக மாட்டாங்க நம்மள. சில பேர் வந்து இதுக்கு ஒன்றும் தெரியாது, இதை போய் அறிவாளின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறானே, அப்ப அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மாவும் ஆச்சரியத்தோட தான் பாக்குறாங்களாம். பாருங்க, அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண, அரே நம்ம வீட்டுக்காரரா அப்படி அப்படின்னு அப்படி ஆச்சரியத்தோட பாக்குறாங்களாம். அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண, அமரர் கணம், தேவர்கள் எல்லாம் 33 கோடி தேவர்கள் எல்லாம் முடிவணங்க, அவங்கெல்லாம் வணங்க, ஆடுகின்ற பெருமானை. சிவபெருமான் ஆடும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறார். திரள் தோள்கள் மடித்து ஆட, கனை கடல்கள் கலந்து ஒளிப்ப, அனல் கை ஏந்தி அந்த சிவகாமி அப்படியே நோக்க, சிவபெருமான் அவளை நோக்க, சிவகாமி அவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவரு மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அமரர் கணம் முடிவணங்க, அப்படிப்பட்ட ஆடுகின்ற பெருமானை, பெரும்பற்ற புலியூரானை பேசாம இருந்தாக்க
இன்னைக்கு நம்ம அன்கான்சியஸா இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஃபுல்லா அவனை பேசலை அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் செத்து போயிருந்தேன், ஐ வாஸ் டெட் டுடே, ஐ எம் டெட் டுடே, டுமாரோ ஐ வில் பி அலைவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது அருந்தவர்கள், தவம் செய்யறவங்க, சரியை கிரியை யோக ஞானத்துல வர்றவங்க, கிரியையை தாண்டி யோகத்துல இருக்கிறவங்க, அருந்தவம்ன்ற பெரிய தவம். பெரிய தவத்தோர்கள் தொழுது ஏத்தும் அப்பன், அப்பன்னா அப்பர், தலைவர், அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை, அமரர்கள்னா தேவர்கள், தேவர்களின் பெருமானை, பல இடங்கள்ல அது சொல்றாரு. தேவர்கள் தேவர்தம் கோணை அப்படின்னு சொன்னார் முதல் பாடல்ல. இப்போ இந்த பாடல்ல அமரர்கள் தம் பெருமானை அரணை, அரண்னா யாரு? அரண்பணி, அறக்கட்டளை, தீமைகளை ஒழித்து நன்மைகளை செய்கிற அறக்கட்டளை அது. அரணை, அரண்னா யாரு? தீமைகளே அழிக்கின்றவன். மூவா, அரணை மூவா மருந்தவருக்கு அப்படின்னு படிக்கக்கூடாது. ஏன்னா இது அருந்து, மருந்து, திருந்து, பெருந்துங்கிறதுனால அப்படி அமைச்சிருக்காங்க. ஆனா நமக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னா, சரியான அர்த்தம் வேணும் என்றால், மூவா மருந்து அமரர்க்கு அருள் புரிந்தானே. மூவா மருந்துன்னா என்ன? ஏஜ் ஆகாது, நமக்கு என்றும் 16ஆக இருக்கலாம். மார்க்கண்டேயர் மாதிரியே நம்ம இருக்கலாம். சின்ன வயசுல சும்மா இந்த தலை சீவ அப்படி கோம்பு யூஸ் பண்ணியே இந்த இடத்துல எனக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறமா கொஞ்சம் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை எடுத்து கோம்பு பண்ணி இப்போ கோம்பே தேவையில்லாத நிலைக்கு வந்துட்டோம். இப்போ அந்த கோம்பு பண்ண டயத்துக்குலாம் நமச்சிவாயை சொல்லியிருந்துருக்கலாமோ, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது இப்போ. அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்து அமரர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை. விஷத்தை, ஆழகால விஷத்தை அவன் உண்டு விட்டு மருந்தாகிய, மருந்து, மூவா மருந்து என்ன? அமிர்தம். அமிர்தத்தை மற்றவர்களுக்கு கொடுத்த பெருமானை திருந்து ஒளிய தாரகைகள் எல்லாமே, தாரகைகள்னா ஸ்டார்ஸ், அது மாதிரி திசைகள் 8 திசைகளும் திரிசுடர்கள் ஓர் 2 பிறவுமாய. திரிசுடர்கள், திரினா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சுடர்கள் என்னென்ன இருக்கு? ஒரு சுடர் சூரியன், இன்னொரு சுடர் சந்திரன். சிவபெருமானுக்கு அட்டமூர்த்தி என்று நாம் சொல்லுவோம். அட்டமூர்த்தினா பஞ்சபூதத்துல 5 மூர்த்தி இருக்கு. இன்னொன்னு சூரியமூர்த்தி, இன்னொன்னு சந்திரமூர்த்தி, இன்னொன்னு ஆன்மாக்கள் மூர்த்தி. அதனால அவனுக்கு அட்டமூர்த்தி என்று பெயர். இந்த 8லும் அவன் கலந்து இருக்கின்றான் அவன். திரிசுடர்கள் ஓர் 2ம்னா சூரியனும் சந்திரனும், பிறவுமாய, அது 2 மட்டும் இல்ல, மற்ற எல்லாமே. சூரியனையும் சந்திரனையும் சொல்லிட்டா மற்றதெல்லாம். இன்னைக்கு மீட்டிங்க்கு யார் வந்தாங்க? சிஎம் வந்திருந்தாரு, அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருந்தாரு அப்படின்னு 2 பேரை சொன்னா என்ன அர்த்தம்? அது பின்னாடி வாளு தோல் அதெல்லாம் பின்னாடி வந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், தெற்கு ஒன்றிய செயலாளர், வடக்கு ஒன்றிய செயலாளர், அது மாதிரி பின்னாடி அதெல்லாம் நிறைய இருக்கும். அதனாலதான் பிறவுமாய, மற்ற எல்லாமே, சின்ன நட்சத்திரம், வால் நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம், அமராவதி நட்சத்திரம் எல்லாமே பிறவும் ஆய. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சைவ சித்தாந்தம் முன்னாடி படிச்சமே, ஒன்றாயும் உடனாயும், இவை எல்லாமே சிவபெருமான் தான். சிவபெருமானால் தான் அது இருக்குது, சிவபெருமானால் தான் அது வந்தது, சிவபெருமானால் தான் அது இருக்குது, சிவபெருமானால் தான் அது இயங்குகிறது. எல்லாவற்றிற்கும் முதல்வன் அவன்தான். பிறவுமாய பெருந்தகையை, அப்படிப்பட்ட பெருந்தகையாகிய சிவபெருமானை, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. ஆக இப்போ நம்ம ஜடப்பொருள்கள் என்று சொல்கின்றோமே, இந்த பூமி ஜடப்பொருள், இந்த ஏதோ ஒரு பொருள் ஜடப்பொருள், இந்த கண்ணாடி ஜடப்பொருள், இந்த லேப்டாப் ஜடப்பொருள் அப்படிலாம் சொல்றோமே. ஜடப்பொருள் என்றால் அது இறைவன் அதை இயக்குவான். அதை இயக்கலைன்னா ஜடப்பொருளும் இருக்காது. ஜடப்பொருள் நிற்கிறதுக்கும் ஒரு இயக்கம் தேவை. ஆக இந்த பாடல்லையும் முன்னாடி சொன்ன மாதிரி கலந்து நின்ற, முன்னாடி சொன்னார் இல்லையா, நான்முகனை, கனலை, காற்றை, கடலை, மலையை கலந்து நின்ற பெருமானைன்றது அதே தான் இங்கேயும் சொல்றாரு. அந்த திசைகள் 8ம் தாரகையும் ஸ்டார்ஸ்களும் 8 திசைகள்ல இருக்கின்ற எல்லாமே, அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன், மற்ற எல்லாம் ஆகிய முதல் பாடல்ல இருக்கிறது தான் இந்த பாடல்லையும் வருது. சரி, அருந்துணையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சிவபெருமான் யாரு? அருந்துணை. நமக்கு யாரு துணைன்னு நினைக்கிறோம்? மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க துணைன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா நம்மளை பெத்தவங்க துணைன்னு நினைக்கிறோம்,
இல்லைன்னா நம்மளோட பிறந்தவங்க துணைன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா நம்ம பெற்றவர்கள் துணைன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா நம்ம பேரன் பேத்தி நமக்கு துணை என்று நினைக்கிறோம். அதெல்லாம் வெறும் துணை. அருந்துணை பெருந்துணை. அருந்துணை அருமையா இருக்கு. கிளாஸ் எப்படி இருக்கு? ஓகே, அருமையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் துணை என்று யாரை சொல்கின்றோமோ, நம்ம வாட்ச்மேனா கூட இருக்கலாம். யாரெல்லாம் நமக்கு துணை, யாரெல்லாம் நமக்கு பாதுகாவலர்கள், யாரெல்லாம் நம்மை காக்கின்றார்கள், யாராலையெல்லாம் நம்ம இந்த உலகத்துல நம்ம சேஃபா இருந்துகிட்டு இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோமோ, இது எல்லாத்தையும் விட ஒப்பற்ற துணையாரு சிவபெருமான். அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை. அடியாருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அழுது கொண்டு வந்து அதை நிறுத்துபவன் சிவபெருமான். எனக்கு ப்ராப்ளம், நம்ம அழுகிறோம் என்றால் நம்மளுடைய வினையை நாம் அனுபவித்து நமக்கு அனுபவம் வர வேண்டும் என்பதற்காக 100 பாவம் 100 கிரைம்ஸ் நம்ம பண்ணதுல ஒரு கிரைமுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பான். இல்லைன்னா நான் கிரைம் பண்ணேன்றதே எனக்கு தெரியாம போயிடும். ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரு அன்னதானம் பண்ணதுக்கு 100 அன்னதானத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். சைவ சித்தாந்தத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்றாற்போல் நமக்கு எல்லாமே அமையுது, சஞ்சித வினைக்கு ஏற்றாற்போல் பிராரத்தம் அமையுதுன்னு சொல்றோம். பிராரத்தம் அமையும், அது ஒன்றும் மாறாது அப்படின்னா அப்புறம் சிவபெருமான் எதுக்கு, திருமுறைகள் எதுக்கு? பிராரத்தத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அருளாளர்களை கொடுத்து பாட சொன்னார் தமிழ்ல. நமச்சிவாய 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 என்று சொன்னால் பிராரத்தம் மாறும். ஆகாமியம் மட்டும் வராம இருக்காது, பிராரத்தம் மாறும். நான் இப்போ ஐ ஹவ் டு டை டுமாரோ அப்படின்னா நமச்சிவாய சொன்னா இன்னும் 2 நாள் இருந்து சொல்லிட்டு வரட்டும் கூட மாத்துவார். அவர் பிறவிலேயே எழுதி இருந்தாலும் இந்த திருமுறைகளுக்கு இருக்கின்ற பலன் அதை மாற்றக்கூடியது, விதியை வெல்லும். அருந்துணையை இனிமே நம்ம யாரு துணை? ரொம்ப மோஸ்ட் ரிலையபிள் பர்சன். எனக்கு ஒரு லேடி சொன்னாங்க, ஐயா நான் வெளியூர்ல இருந்து வர்றேன், உங்க ஊர்ல டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஜஸ்ட் லைக் தட் ஓலா ஊபர்னு டாக்ஸி எடுத்துக்கிட்டு என்னால் போக முடியாது, ரொம்ப மோஸ்ட் ரிலையபிள் பர்சன், நான் ஒரு லேடி தனியாக வர்றேன், அதனால நீங்கள் ஜென்ரல் டாக்ஸி எனக்கு இருக்காது, எப்படியாவது மோஸ்ட் ரிலையபிள் பர்சனாக ஒருத்தர் கொடுங்க, நான் நியர்பை டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட் ரிலையபிள் பர்சன் யார்? ஆட்டோ டிரைவரா? மோஸ்ட் ரிலையபிள் பர்சன் சிவபெருமான் தான். நான் சொல்லலை, நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், தமிழ்ல அப்பர் பெருமான் சொல்றாரு, அருந்துணையை. அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை. சிவபெருமானுக்கு வாட் இஸ் அ ஜாப்? அவருக்கு என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னா, அடியார்களுடைய அல்லல் தீர்ப்பதே அவனுக்கு வேலை. அல்லல் வந்தது எப்படி? தன்னுடைய வினையால வந்தது. இப்ப அல்லலை தீர்க்கிறான் என்றால் எப்படி தீர்ப்பான்? திருமுறையால் தீர்ப்பான். வேற எப்படி தீர்க்க முடியும்? சைவ சித்தாந்தத்தால் இதை வச்சு தீர்ப்பான். எப்படி அவன் சஞ்சித வினையை இல்லாம பண்றான், ஆகாமிய வினையை இல்லாம பண்றான், அதை வச்சு தீர்ப்பான், இல்லைன்னா இதை வச்சு தீர்ப்பான். ரெண்டே ஒண்ணா வச்சு. இல்லைன்னா இது ரெண்டையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, முட்டாளாகும். தேவையில்லாத ஒரு வேலையை சிவபெருமான் செய்வானா? அதுவும் உயிர்களுக்காக செய்வானா? இவங்களெல்லாம் எதுக்காக அனுப்பிச்சார்? இவங்க பாடினதெல்லாம் நீ படிக்க வேண்டாம், இவர் சொல்றதெல்லாம் நீ படிக்க வேண்டாம், அதுக்காக சிவபெருமான் அனுப்பிச்சார்? நம்ம நேரத்தை, வாழ்க்கைய, டைமை எதுல ஸ்பெண்ட் பண்ணணும்னே தெரியாம இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம். வயசு 50 தாண்டிருச்சு. அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை. அகல் ஞாலத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு. பெருமானை இந்த திருமுறைகளால் பாடி பாடி சைவ சித்தாந்தத்தை படித்து படித்து சரியை கிரியை யோகம் ஞானத்தில் நாம் அதிலேயே உழன்று 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 அவனுடைய திருவடியே நினைத்து கொண்டிருக்கும் போது ஞாலத்து அகத்துள் தோன்றுவான். பெருமானை நீங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? இந்த கண்ணு ஊனக்கண், இதால பார்க்க முடியாது. இதுக்கு சில லெவல்ஸ் இருக்கு. ரொம்ப இப்போ ஒரு 1000 வாட்ஸ் லேம்ப் போட்டாக்கா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவுதான் இதோட கெப்பாசிட்டி. சிவபெருமான் என்ன 1000 வாட்ஸ் பல்பா? அது crore watt பல்ப். அது 1000 வாட் பல்ப்லயே பின்னாடி இருக்கிற பில்டிங் தெரியாது நமக்கு, இல்லையா? அதனால சிவபெருமானை பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? ஞானத்தில் பார்க்கலாம், ஞானத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் பெருமானை. அருள் ஞானத்து அகத்தில் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு
பற்றுக்கள், அந்த செல்வம், பற்று என்றால் செல்வம், பணம் சேர்க்கணும், அது சேர்க்கணும், இது சேர்க்கணும், ரிலேஷன்ஷிப் சேர்க்கணும், ஃபேஸ்புக்கில் வந்து என்ன சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும், 5000 பீப்புள் லிமிட் வச்சுருக்காங்க, ஐ ஹாவ் அனதர் 500 பீப்புள், அதனால எவன்லாம் ஆட் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் போகணும், லைன்ஸ் கிளப்புக்கு போகணும், ரோட்டரி கிளப்புக்கு போகணும், ஃப்ளெக்ஸ் வைக்கணும், பேனர் வைக்கணும், டெய்லி வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானை பார்க்க முடியாது. ஒரு காலும் சிவபெருமானை உள்ள பார்க்க முடியாது. வெளியில மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் வெளியில மனிதர்களை பார்க்கலாமே தவிர உள்ளே சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்றால் உள்ளே சிவபெருமானை பார்க்கணும். இது என்ன, கூலா வேணும்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், ஹாட்டா இருக்கணும்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். அது போல வெளியில மனிதர்கள் வேணும்னா வெளியில மனிதர்களை தேடணும், உள்ள சிவபெருமானை தேடணும்னா உள்ளதான் சிவபெருமானை தேடணும். ரொம்ப எளிய மருந்து இது. வரும் துணையும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போக மாற்றி. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான உறவை சிவபெருமான் இங்க அப்பர் பெருமான் டக்குன்னு சிசர் வச்சு கட் பண்றார். வான் புலன்கள் அகத்து அடக்கி, புலன்களை எல்லாம் அங்க கண்ணு காது போற வக்கில் காது, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே அப்படின்னு சொல்லி தமிழ்ல பழைய சினிமாவில் ஒரு பாட்டு இருக்கு. போல வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போக மாற்றி. தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், என்னுடைய கருத்து இல்லை, அப்பர் பெருமானுடைய கருத்து, உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. மடவாரோடும் பொருந்து, பெண்களோட பொருந்தி படுக்கையில் கிடைக்கும் சிற்றின்பத்தை அடியோடு நீக்கி என்று பெயர். என்னவோ மங்கையரோட பொருந்தினா என்னவோ மங்கையர் தான் தவறு, ஆண்கள் எல்லாம் சரின்னு அர்த்தம் இல்லை, ரிவர்ஸாகவும் நம்ம பாடிக்கணும். பெண்களாக இருக்கின்றவர்கள் ஆணின் படுக்கை சுகமே பர்மனன்ட் என்று நினைக்கின்றதை மாற்றி, அதுபோல பெண்கள், அது ஆண்கள் மனைவியோடவோ மற்ற பெண்களோடவோ இன்பத்தை அனுபவிப்பதே வாழ்க்கை என்ற நிலையை மாற்றி போக மாற்றி அடியோடு என்று சொல்லுகிறார். அடியோடு மாற்றி. அப்புறமா நீங்க தனியா மீனிங் படிச்சு பாருங்க. ரொம்ப 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 சென்சிட்டிவானது. ஆனா எதுக்கு மண் ஆசையே விட்டுறலாம், பொன் ஆசை, கோல்டுல நான் கோல்டே போடுறது இல்லை. எல்லாரும் என்னை கேட்குறாங்க, என்ன நீங்க என்ன பணம் சம்பாதிக்கலையா, ஆர் யூ நாட் ரிச் அப்படின்னு கேட்குறாங்க. ரிச் மீன்ஸ் என்ன, இங்கே ஒன்று அப்புறம் ஒரு பிரேஸ்லெட்டு, அப்புறம் அது தெரிகிற மாதிரி பட்டனை கழட்டி விட்டுக்கிறது, அப்புறம் கையில் ஒன்று போட்டுக்கிறது, இந்த கையில் ஒரு 10 போடுறது, நல்லா ஒரு பெரிய ஒரு ரிங்காக ஒன்று போட்டுக்கிறது, அதுதான் ரிச்சா? இந்த பொன் என்று சொல்லக்கூடிய கோல்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான மெட்டல் அதுதானே. அதனால கோல்டில் இருக்கிறத நீக்கி மண், இந்த இடம் வாங்கணும், லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிற மண் மேலே இருக்கின்ற ஆசையை நீக்கி, பொன் மேலே இருக்கின்ற ஆசையை நீக்கி, நீக்க முடியாதது எது, பெண் மேலே இருக்கின்ற ஆசை. அந்த பெண் மேலே இருக்கின்ற பொருந்து அணைமேல் வரும் பயனை, அது சிற்றின்பம். அத்துணை பேருக்கும் தெரியும் அந்த இன்பம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஆப்போசிட்டாக இருக்குன்றது. அதனாலதான் அது சிற்றின்பம் சொல்றாரு. வரும் பயன் சிற்றின்ப பயன். நமக்கு ஒரு 1/2 an hourல அவ்வளோ ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பெட்ல இருக்கிறோமே, பெருமானுடைய பயன் நமக்கு கிடைச்சிது, அந்த இன்பம் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய பொருளுக்காக இப்போ ஒரு 10 rupees ஒரு கவர்ல இருக்கு, 10,000 rupees ஒரு கவர்ல இருக்கு, உனக்கு இது வேணுமா இது வேணுமான்னா எதை எடுப்போம்? 10 rupees எடுப்போம்? 10,000 rupees தான் எடுப்போம். சிம்பிள் காமன் சென்ஸ், சிம்பிள் காமன் சென்ஸ். அதுபோல இதுல உனக்கு ஒரு சிற்றின்பம் இருக்கு, ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ் இன்பம் இருக்கு, ஃபியூ ஹவர்ஸ் வச்சுக்க, ஃபியூ டேஸ் வச்சுக்க, ஓகே, இன்பம் இருக்கு, இல்லைன்னு சொல்லணும். இன்பம் வேணும், இன்பம் இருக்கு, இன்பம் என்ன குடும்பம் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்பம் இருக்கு, பட் டெஃபினெட்லி அது சிற்றின்பம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக அதுலேயே நம்ம காலத்தை வீணாக்கிடாம அதை மாற்றி மடை மாற்றம் செய்து, சிற்றின்பம்னு ஒன்று இருக்குது என்றாலே பேரின்பம்னு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ஸ்மால் மொபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பிக் மொபைல்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்மால் திருவாசகம், ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக் லெட்டர்ஸ்ல ஒரு திருவாசகம் இருக்குன்னு அர்த்தம். ஆக இந்த சிற்றின்பத்தில் இருக்கின்ற அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்கங்க. ஆனால்
பேரின்பம் ஒன்று இருக்கின்றது. இந்த சிற்றின்பத்துக்கே நான் சோ மெனி டைம்ஸ், சோ மெனி டேஸ், சோ மெனி மந்த்ஸ், இவ்வளோ பல நாட்கள் நான் இதுவே எனக்கு ஒரு இன்பமா இருக்குன்னு நினைக்கிறேனே, அப்ப அது எவ்வளவு பெரிய இன்பமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரணும். அதுக்காகத்தான் இந்த இன்பத்தை கொடுக்கிறார் பெருமான். அனுபவத்தால் தான் அறியும். இந்த இன்பத்தை எதுக்கு நம்ம இந்த இன்பத்துக்குள்ள, அந்த போகத்துக்குள்ள, இப்ப சிவபெருமான் இது தவறு, ஆண்கள் கணவன் மனைவியோட உறவு கொள்வது தவறு அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றாரு அப்படின்னா, அப்ப அது மாதிரி ஒரு ஒரு ஈர்ப்பையே இறைவன் படைத்திருக்க வேண்டாம் இல்லையா? நார்த் போல், சவுத் போல், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்ங்கிற ஒரு சயின்ஸே அவர் படைச்சிருக்க வேண்டாம்ல. அட்ராக்ட் பண்ணணும், அது பண்ணாதான் பிறவி உண்டு. இன்னும் சில ஆன்மாக்கள்லாம் முக்தி அடையணுமே, இன்னும் சில பேர் சிவனடியார்கள் ஆகணுமே, அதுக்கு நம்ம குழந்தைய பெற்றாதானே சிவனடியார்களை பெற்க முடியும். இப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதுனால தான் இன்னைக்கு ஒரு சிவனடியாரை பெற்றிருக்காங்க. அவங்க இல்லை நான் ஆண் தனியா பெண் தனியா நான் அப்படியே சன்னியாசியா இருந்துடுறேன்னு சொன்னாங்கன்னா, இந்த சிவனடியாருக்கு எங்கேருந்து பிறவி கிடைக்கும்? நான் எங்கேருந்து திருமுறை படிக்கிறது? ஆக இதெல்லாம் தேவை. ஆனால் அதுவே உலகம் என்று இருந்து விடாதே, பேர் உலகம் ஒன்று இருக்கின்றது. பொது நீக்கி தனை நினைய வல்லோருக்கு. பொது நீக்கினா மற்ற தெய்வங்கள் எல்லாம், சிறு தெய்வங்கள் எல்லாம் நீக்கி விட்டு, நிறைய பேரோட பூஜை ரூம்ல போய் பார்த்தோம்னா ஒரு மினிமம் ஒரு 10 to 50 போட்டோ இருக்கு. ஏதோ சாமிகள் எல்லாம் இருக்கு. வெறும் தலை மட்டும் இருக்கிறது ஒரு சாமி இருக்கு, அப்புறம் காலை தூக்கி வச்சிருக்கிறது ஒரு சாமி இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு, சாய்பாபா இருக்கு. எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நமக்கே தெரியல போல் இருக்கு. அதனால எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கு. ஒரு சாமியும் தனியா போட்டோ எடுத்து, ஏன் சாமி உனக்கு யாரு, அப்ப உனக்கு அம்மா அப்பா இருக்கா? நீ யாருக்கிட்ட இருந்து உனக்கு அருள் கிடைக்குது? உன்னுடைய டிபார்ட்மெண்ட் ஒர்க் என்ன? நீ கோழியா இருக்க சொல்லுவியா? உயிர் கொலை செய்ய சொல்லுவியா? அப்படின்னு ஒரு சாமியும் ஒரு போட்டோவையும் எடுத்து கேட்டு, அந்தந்த போட்டோவெல்லாம் நல்லா கட்டி கொண்டு போய் காவேரி ஆற்றுலையோ கங்கை ஆற்றுலையோ விட்டுட்டு, ஒரே ஒரு படம் சிவபெருமான் படத்தை வச்சுக்கிட்டு கும்பிட ஆரம்பிச்சா, மீதி இருக்கிற நாட்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கிறோம், இந்த லென்ஸ் பாடம் படிக்கும்போது குவி லென்ஸ். சாதாரணமா வெயில் பட்டாக்க இந்த பேப்பர் எரியாது. அதே இது லென்ஸை அப்படி காமிச்சோம் அப்படின்னாக்க அங்கே இருக்கிற அந்த ஒளிகள் எல்லாம், சூரிய ஒளியெல்லாம் அதை எடுத்து ஷார்ப் பண்ணி ஒரு பாயிண்டட் இதாக காமிச்சதுன்னாக்க இந்த பேப்பர் எரிஞ்சிடும். 5 minutesக்குள்ள எரிஞ்சிடும். ஜஸ்ட் லென்ஸை பிடிச்சா அது எரிஞ்சிடும். என்ன மீனிங்? அங்கங்கே டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல பண்ணாக்க ஃபாஸ்ட்டாக எரிஞ்சிடும். அப்போ நான் காலையில் ஆஞ்சநேயரை கும்பிடுறேன், ஆடி மாதம் சாமியை கும்பிட்றேன், ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்றேன், ஆடி வெள்ளி, ஆவணி ஞாயிறு, புரட்டாசி சனி, அப்புறம் ஐப்பசி செவ்வாய், அப்புறம் இப்படி கும்பிட்டுக்கிட்டே போனாக்கா அப்புறம் எப்படி சிவபெருமானுக்கு வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். அதோட அப்புறம் திரும்ப இதே மாதிரி ஆரம்பிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஐயப்பன், திங்கக்கிழமை இந்த சாமி, கற்பனார் முத்தனார்னு அது ஒரு வாழ்க்கை வீணா போயிடும். லென்ஸை வச்சா பேப்பர் எரியுது, லென்ஸை வைக்கலைன்னா பேப்பர் எரியாது. அது போல நம்ம சிவ 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 சிவன்னு இருந்தா சிவத்தை அடையலாம். அங்கே காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, அப்படி ஒன்று இப்படி ஒன்று இருந்தோம்னாக்கா அடைய முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. அப்பர் பெருமான் சொல்றாரு, பொது நீக்கி, ஜெனரல் பப்ளிக் மாதிரி ஜனதா கோட்டால பொதுமக்கள் மாதிரி பொது சாமிகளை எல்லாம் கும்பிடாதீங்க. பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. சிவபெருமான் எனக்கு துணை இல்லைன்னு சொல்லி காலையில ஒரு சாமி, 7 மணிக்கு ஒரு சாமி, 8 மணிக்கு ஒரு சாமி, 9 மணிக்கு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி சிவன் என்னை சோதிக்கிறான்னு சொன்னா, மற்ற சாமியெல்லாம் எங்க போச்சு? ஆஞ்சநேயரை கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, ஏன் சாமி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு? நல்லது நடக்கும்போது கல்யாணம் எப்படி நடந்தது? ஆஞ்சநேயர் நடத்தி வச்சார். வீடு எப்படி கட்டணும்? ஆஞ்சநேயர் கட்டி வச்சார். அப்புறம் இது காத்தாயி கட்டி வச்சிச்சு. அது எப்படி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம சண்டை இல்லாம இருக்குது? அது எப்படி? அது வீரனார் பார்த்துக்கிறார், இது கருப்பையா பார்த்துக்கிறாரு, அது மூக்கையா பார்த்துக்கிறாரு. பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு? சிவபெருமான் என்னை சோதிக்கிறான். நம்ம தான் சிவத்துக்கு எதிரியாக இருக்கின்றோம். நான் சொல்லலை, நல்லா கேட்டுக்கங்க, ரொம்ப முக்கியமான பதிகம் இது. இதனாலதான் அடியார்களுக்கு வழிகாமிக்கிறதுனால தான் இந்த பதிகத்துக்கு பெரிய புராணம்னு பேருன்னு நினைக்கிறேன். பொது நீக்கி. இப்போ நான் ஆன்மீகத்துல தான் இருக்கிறேன், அதாவது போகம் முதல் லைன்ல என்ன ஆச்சு? இந்த உலகியல் போகத்துல மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை, பெண் ஆசைன்னு சொல்ற தவறா எடுத்துக்காதீங்க, பெண்களுக்கு ஆண் ஆசை அப்படி மாற்றி வச்சுக்கோங்க. செக்ஸ் அது வச்சுக்கோங்க. அதெல்லாம் மாற்றி, போகம் மாற்றி அடியோட நீக்கி, அதுக்கப்புறம் ஆன்மீகம்னு வந்த பின்னாடி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும்.
அந்த சித்தம் உண்டாகிறதுக்கே கோடி பிறவிகள் எடுத்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்னை கூப்பிடுறாங்க, உங்களை எலெக்ட் பண்ணாமலே ஃபைனான்ஸ் மினிஸ்டர், உங்களை அறநிலைத்துறை மந்திரி ஆக்கிடுறோன்னு என்னை கூப்பிடுறாரு, சிஎம் கூப்பிடுறாரு என்னை, நாளையிலேருந்து உங்களை வந்து அறநிலைத்துறைக்கு மினிஸ்டர் ஆக்கிடுறோன்னு சொல்றாரு அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை, முன்னாடி அருந்துணையின்னு ஆரம்பிச்சாரு, கடைசியா பெருந்துணைன்னு முடிக்கிறார். என்றும் பெருந்துணை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த பிறவிகள்லையும் சரி, முக்கிய நிலையிலையும் சரி, சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியத்திலையும் பெருந்துணையை. ரொம்ப அருமையான பாடல். இதுக்கே ஒரு வாரம் பொருள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேசாத நான் என்ன சொல்றாரு, ஓகே இப்படிப்பட்ட சிவபெருமானுக்காக நீ கொஞ்சம் இங்க கட் பண்ணி ஒரு 100 ml பிளட்டை தூக்கி அவனுடைய சிவலிங்கத்துல ஊத்தணும் அப்படியா சொல்றாங்க? பேசு சொல்றாங்க, நமச்சிவாயே சொல்லு, வேற எதுவும் சொல்லு. சாட்டர்டே 3 டைம் விரதம் இருக்கணும், அப்புறம் இதுல குத்தி இந்த பக்கம் எடுக்கணும், தலைகீழ நிக்கணும், டெய்லி 1000 rupees உண்டியல்ல போடணும். எங்கேயுமே புத்தகம் முடிக்க போறோம், கடைசியில 4 பாடல் தான் இருக்கு, எங்கேயுமே சொல்லல. அந்த பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே சொல்றேன். அவனை பத்தி சும்மா பேசி யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா தனியாவது பேசிட்டு உட்காந்துக்க, நமச்சிவாய 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 நமச்சிவாய. யாரும் பேச ஆள் இல்லைன்னா நல்லதுதான். ஒரு நாள் டிவி எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டா நிச்சயமா இன்னொரு 1 வருஷத்துக்கு டிவி இல்லைன்னு சொல்லிட்டா டெஃபினட்டா எல்லாரும் சிவபெருமான உள்ள பாத்திரலாம். பெருந்துணையை, என்றும் பெருந்துணை, தன்னை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அடுத்தது கரும்பமரும் வழிமடவாள் வங்கன் தன்னை. உமையாள வர்ணிக்கிறதுல எல்லாம் என்ன, பஞ்சு போன்ற காலுடையவள், மானை போன்ற கண்ணுடையவள், கரும்பு போன்ற மொழியுடையவள். அப்படியே அவங்க என்னங்க ஏங்க என்னங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்த என்னங்கவை எடுத்து நாக்குல நக்கி பார்த்தா இனிக்குமா. அவங்க பேசுனத ஏங்க என்ன பண்றீங்க அப்படி இல்லாம ஏங்க அப்படின்னு சொல்றத, அந்த ஏங்கங்கிறத சுவைத்து பார்த்தால் ஒருவேளை அதை எடுத்து நல்லா மிக்சியில அடிச்சு அதை நாக்குல வச்சு தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமா, கரும்பமருமா இருக்குமா, இனிக்குமா. நான் சொல்லல, அப்பர் பெருமான். கரும்பமரும் வழிமடவாள் பங்கன் தன்னை கன வைர குன்றணைய காட்சியானை. பெரிய மலை போன்ற தோள்களை உடைய பெருமானை. நமக்கு ஏதோ நடராஜர் படம் சின்னதா இருக்கு, நம்மள மாதிரி தானே தோல் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்ம மினியேச்சர் பண்ணி வச்சிருக்கிறோம், சின்னதா பார்க்கறோம். பெரிய நடராஜர் உலகம் பூரா நின்று ஆடும்போது மலை என்ன அவனுக்கு ஒரு மலையா? கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் சைட்ல நின்று ஆடும் அவனுக்கு. கன வைர குன்றணைய, வைர குன்று, சாதாரண குன்று கிடையாது. நமக்கு இங்கே மார்பிள் அதெல்லாம் அரசாங்கத்தில் 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. என்னது அதுக்கு பேர் என்ன, கவர்மெண்ட்ல பொலிட்டீஷியன்ஸு ஒரு பெரிய ஒரு ராக் இருக்கு, அதுக்கு விலை 1000 rupees. அதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 5000 rupeesக்கு விற்கிறான். மார்பிள்ஸ் கிரானைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது 1000 rupees. கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. சிவபெருமான் வைர குன்று, இது நம்ம அரசியல்வாதி கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு இதை எடுத்து சொல்லுங்க, சிவபெருமான் வைர குன்றுடான்னு சொல்ல. அப்படியா, எங்க இருக்கு? அடுத்த எலெக்ஷன்ல நம்ம வந்துட்டா முதல்ல 11 மணிக்கு பதவி ஏற்றோம்னா 12 மணிக்கு அந்த வைர குன்றை நம்ம கொண்டு வந்து எல்லாம் பிரேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுருவாங்க. வைர குன்று அணைய காட்சியானை அரும்பு அமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை. அவன் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலையை அருமறையோடு ஆரங்கம் ஆயினானை. முன்னாடி பார்த்தமே 2வது வரியில அருமறையின் அகத்தானைங்கிறது, இங்கே அருமறையும் அவன்தான், ஆரங்கமும் அவன்தான். கரும்பமரும் கடிபொழில்கள் சூழ்தென் ஆரூர். திரும்ப 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 அவருக்கு திருவாரூர் ஞாபகமா வருது. இங்க இருந்து நேரா திருவாரூர் தான் போவாருன்னு நினைக்கிறேன். சுரும்பு அமரும் கடி பொழில்கள் சூழ்தன். அங்கே சுரும்பு இல்ல, திருவாரூர் போனீங்கன்னா ஒரே பூந்தோட்டமா இருக்கும். இங்க எப்படி தில்லை வனத்துல ஃபாரஸ்ட் இருக்குதோ, தில்லை ஃபாரஸ்டோ, தில்லைங்கிற மர ஃபாரஸ்ட், அது போல அங்க பூஞ்சோலைகள் இருக்குமா, வண்டுகள் எல்லாம் எல்லா பூக்களிலும் ஃபுல்லா இருக்குமா, வண்டு ஹவுஸ் ஃபுல்லா இருக்குமா. சுரும்பு அமரும் கடி பொழில்கள் சூழ் தென் ஆரூர் சுடர் கொழுந்தை.
துளக்கில்லா விளக்கை. துளக்கில்லா விளக்கு, நம்ம வீட்டில் விளக்கு இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா அதில் கிளாஸ்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். இந்த விளக்கு இல்லை, இந்த விளக்கு இப்படி காற்றுல ஆடுற விளக்கு கிடையாது. அப்புறம் ஆயில் குறைஞ்ச உடனே சுருங்குற விளக்கு, த்ரெட்டு குறைஞ்ச உடனே சுருங்குற விளக்கு கிடையாது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, துளக்கில்லா விளக்கை. அது அசையாத விளக்கு, அது அணையாத விளக்கு, அது ஒளி கான்ஸ்டன்டாக ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கின்ற விளக்கு அது. பெரும் பொருளை பெரும்பற்ற புலியுரானை, பெருந்துணையை பெரும்பொருளை பெருந்தகையை. ஒரு பாட்டிலையும் கடைசி வரி பார்த்தீங்கன்னா பெரும் பெரும்னே வரும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வரும் பயனை எழு நரம்பின் ஓசையானே. ஏழு நரம்புகளின் ஓசை, ச ரி க ம ப த நீ ச, ச நீ ப ம த ந ச அப்படின்னு மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல இறக்குறோம் இல்லையா. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. வீணையை நல்லா தடவுனா என்ன வருவானோ ஓசை வரும். அந்த ஓசையும் சிவன், அந்த ஓசையை உண்டாக்கியவனும் சிவன், அந்த 7 நரம்புகளும் சிவன். இப்போ சிவத்தை சிவம் வாசிச்சு சிவமே வெளியில வருது. ஏழிசையாய் இன்னிசையாய் சுந்தரமுத்து சுவாமிகள் பாடுவார். இசை பயனாய், இசை வந்துருச்சு, பண்ணோட பாடணும். தோடுடை அப்படி பாடக்கூடாது, தோடுடைய அப்படி பாடணும். எப்படி பாடினாலும் அதுல வர்ற பயன் என்னவாக இருக்குமோ, சரியான பண்ணோட பாடினாலும் பயன் என்னவோ, அதன் பயன் சிவபெருமான் தான். வரும் பயனை எழுநரம்பின் ஓசையிலிருந்து வருகின்ற பண்ணின் பயனாகிய சிவபெருமானே. அப்ப நரம்பும் அவன் தான், ஓசையும் அவன் தான், ஓசையிலிருந்து வர்ற பயனும் அவன் தான். வரை சிலையா வானவர்கள் முயன்ற வாளி, அரும் பயம் செய் அவுணர்புறம் எரிய கோத்த. இந்த முப்புறங்களை எரித்தார் இல்லையா, அதை சொல்றார். வரை சிலையா வானவர்கள் முயன்ற வாளி. எல்லாரும் தேவர்கள் எல்லாம், சாமே நாங்க வர்றோம் அவங்க கூட, டோன்ட் வரி, நாங்களாம் பின்னாடி பேக்கப் கொடுக்குறோம். நீங்களாம் பேக்கப் கொடுக்குற அளவுக்கு நீங்க திறமை இருந்ததுன்னா நீங்களே போய் அவங்களை அழிக்க வேண்டியதானே. ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் சாமி பயப்படாம போங்கன்னா உன்னைய நம்பியா நான் வாருக்கு போக முடியும். திருமால் என்ன சொல்றாரு, நான் அம்பாயிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்பு, அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா அம்புல, அந்த அம்பு வந்து திருமால் ஆக்கிடுறாரு. அதுல ஒரு ஆரோ மார்க் மாதிரி எட்ஜில் இருக்கும் அந்த நோஸ். அந்த நோஸ்ல இருக்கிறவர் வந்து காற்று வேகமா ஏர் மாதிரி பியர்ஸ் பண்ணி போறதுக்கு காற்று கடவுள் வர்றார். சாரி, சிறகு பின்னாடி தானே இருக்கும், அது 2 வி மாதிரி பின்னாடி இருக்கும். முன்னாடி இருக்கிறது வந்து ஷார்ப் நாசல்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாம் ராக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்குதுல்ல, அந்த அவர் வந்து யாரு, முன்னாடி இருக்கிறவர் வந்து காற்று கடவுள். சாரி, முனை வந்து தீ கடவுள், ஃபயர். ஃபயர் முன்னாடியும் பைலட்டாகவும், பின்னாடி டெய்லாக இவரும் காற்று கடவுளும், திருமால் நடுவுல ஸ்டெம்மாகவும், தேவர்களெல்லாம் தேராகவும் வீலாகவும் அதாகவும் இதாகவும். சிவபெருமான் நீங்க போங்க, வி வில் டேக் கேர், டோன்ட் வெரி அப்படி சொல்றாங்க. சிவபெருமான் சிரிக்கிறாரு, டே போங்கடா, எல்லாம் கிளாஸ் முடிய போகுது, எல்லாம் வீட்டுக்கு போங்க சொல்றாரு. அரும் பயம் செய் அவுணர் புறம் எரிய கோத்த அம்மானை அலைகடல் நஞ்சு ஐன்றான் தன்னை. இந்த தேவர்கள் சும்மா பின்னாடி ஓ வாழ்க 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 சும்மா கோஷம் போடுறானே, அவர்களுக்காக இவன் நஞ்சு உண்கிறான். அதாவது எதிரிகளுக்கு அமிர்தத்தை கொடுத்து விட்டு தான் நஞ்சை உண்ணக்கூடியவன் பித்தன். பித்தா பிறை சூடி சுரும்பமரும் குழல் மடவார் கடைக்கண் நோக்கில் துளங்காத சிந்தையராய் துறந்தோர் உள்ள. திரும்ப அதே மாதிரி இந்த பெண் ஆண் உறவு பத்தி சொல்றாரு. சுரும்பமரும் குழல் மடவார் கடைக்கண் நோக்கில். பெண்கள் அப்படி ஒரு கடைக்கண் பார்வை கொடுத்தாங்கன்னா, இது அபிராமி அம்மா கடைக்கண் பார்வை கொடுத்தா நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். சாதாரண பெண்கள் கடைக்கண் நோக்கில் துளங்காத சிந்தையராய். அப்பர் சுவாமிக்கு கடைசியா அவர் டெஸ்ட் வச்சு காமிச்சாரு. அவருக்கு டெஸ்ட் வைக்கல, நமக்காக காமிச்சது. அவருக்கு வயது 80 வயசு கிழவன். அவருக்கு என்ன ஆசை இருக்கு போகுது, அவருக்கு அழகான பெண்களை அவருக்கு முன்னாடி நடனமாட செய்தார் சிவபெருமான். எல்லாரும் பார்த்துக்குங்கடா, இந்த ஆசையை இவர் திறந்து விட்டார், அதனாலதான் இவரை நான் நேர்முக தேர்வுல பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி பாஸ் போடுறதுக்காக. அதுல ராமாயணத்துல வந்து சீதையை மீட்டு கொண்டு வந்து ராமன் என்ன சொல்றாரு, சீதையை தீயில இறங்க சொல்றாரு. அவ பியூர், அங்க இலங்கையில இருந்தப்ப கெட்டு போகல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு. ராமனுக்கு தெரியாத, தன்னுடைய ஒய்ஃபு நெருப்புல இறக்கி அவ நெருப்புல இறங்கின பின்னாடி ஓகே யூ ஆர் பியூர், நீ ராவணனோட பேட் ரிலேஷன் வச்சுக்கல அப்படின்னு ஏத்துக்கிறதுக்காக பண்ணார்.
நம்மளை போன்ற அறகுறைகள் சந்தேகப்படுமேங்கிறதுனால ஊருக்காக இறங்க சொல்றார் ராம். தீயில் இறங்க சொல்லி காமிக்கிறார். இப்போ பத்தினி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஆக சுரும்பமரும் குழல் மடவார் கடைக்கண் நோக்கில் துளங்காத சிந்தையராய், நீ எத்தனை பொண்ணு என்னை பார்த்து அலோ சொன்னாலும் ப்ளீஸ் கம்னு சொன்னாலும் துளங்காத சிந்தையராய் சிவசிவ 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 நமச்சிவாய 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 நமச்சிவாய. யாராவது பார்க்குறாங்களோ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, மனசு அங்கே போதா நமச்சிவாய 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 நமச்சிவாயன்லாம் யார் இருக்காங்களோ அப்படி துறந்தோர் உள்ள பெரும் பயனை, அவங்களுக்கு பெரும் பயன். பெரும் பயன் என்ன? வீடு பேர். சிவபெருமான் தன்னுடைய சச்சிதானந்தத்தை கொடுக்கறது தான் பெரும் பயன். அப்படிப்பட்ட பெரும் பயனை தருவானாம். யாருக்கு தருவான்? இது மாதிரி குழல் மடவார் கடைக்கண் நோக்குனாக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாம துளங்காத சிந்தையராய் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பெரும் பயன் தருவான் பெருமான். காரானை ஈருரிவை போர்வை யானை, அந்த யானையை போர்த்து சொல்றார். கரிய யானையை தோலை உரித்து அதை போர்வையாக போர்த்தியவனை. காமருபூங் கச்சி ஏகம்பன் தன்னை, கச்சி ஏகம்பம் ஞாபகம் வருது திடீர்னு சாமிக்கு. அதுவும் மண் தளம் தான். திருவாரூர் மண் தளம், ஏகம்பமும் மண் தளம். திருவாரூர் எங்க இருக்கு, காஞ்சிபுரம் எங்க இருக்கு? திடீர்னு சாமிக்கு கச்சி ஏகம்பன் ஞாபகத்துக்கு வர்றாரு, ஏன்னு தெரில. காமருபூங் கச்சி ஏகம்பன் தன்னை, பூங்கச்சி ஏகம்பம், ரொம்ப அழகிய ஏகம்பம். ஏன்னா அங்க காமாட்சி இருந்த தவம் செஞ்ச இடம். கச்சி ஏகம்பன் தன்னை, முன்னாடி எல்லாம் பெண்களோட ஆசைப்பட பாருங்க, இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கணும். முன்னாடி பெண்கள் சிந்தையிலேருந்து ஒதுங்கணும். பெண்கள்ங்கிறதுனால தயவு செய்து பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆப்போசிட் செக்ஸையும் வச்சுக்கோங்க. ஆண்களும் அப்படி இருக்கணும், நம்ம ஆண்கள்கிட்ட அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, கச்சி ஏகம்பத்தில் என்ன நடந்தது, உமையாள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வழிபாடு செய்யும் போது பெருமான் என்ன பண்றாரு, பெரிய ஒரு வெள்ளம் மாதிரி அந்த ஆத்துல தண்ணியா வர்றாரு. தண்ணி உமையாள் அங்க லிங்கம் பிடிச்சு வச்சிருக்கிற லிங்கத்தை அது அடிச்சுட்டு போனோடனே உமையாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ சின்ன இதுன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு கவர் போட்டு மூடி மழை போன பின்னாடி சரி பண்ணிடலாம். இது பெரிய வெள்ளமா வருது. பெரிய வெள்ளத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒன்றும் வழியே இல்லை. அதனால பேசாம அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சதா பேசாம இல்லை சிவபெருமான் உருவத்தை எடுத்துக்கொண்டார். இப்போ அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, கருமுதல் திருவரையில ஐயா அந்த படத்தையே கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை எடுத்து இவள் கட்டி அணைக்க அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறார். ஆக முன்னாடி இந்த பெண்கள் ஆண்கள் இணையிறது அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கச்சி ஏகம்பன் ஞாபகம் வருது. மண் தளம் என்பதாலா இல்ல, இந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேஜ் என்ன பேஜ் நம்பர் 192 இது கச்சி ஏகம்பத்துல நடந்தது. என்ன பண்றாங்க, உமையாள் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச உடனே லிங்கத்துல இருந்து சுவாமி வழிபடுறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகத்துல அது சொல்லியிருக்காரு. கள்ள கம்பன் தன்னை, பயங்கரமானாலியானே, சும்மா எங்களுக்கு தான் ரூல்ஸ் எல்லாம், நீ மட்டும் ஒய்ஃபை பார்த்தாக்க நீ கட்டி பிடிச்சிக்கிற அப்படின்னு சொல்லி கள்ளக்கம்பன் அப்படின்னு சொல்லுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் படிக்கணுதுக்கு. சரி, காராணி இருப்பு ராமர் அறியணும். கச்சி ஏகம்பன் தன்னை அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு. ஏகம்பத்துல என்ன பண்ணா நமக்கு என்ன, ஆரேனும் அடியவர்களுக்கு அணியான் தன்னை. அடியவர்கள் ஆறாக இருந்தாலும், இது வேற மதத்துக்காரவங்களா இருந்தாலும், இந்து மதத்திலே ஏழைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ரொம்ப கீழானவர்களாக இருந்தாலும் என்று அர்த்தம். திருஞான சம்பந்தர் பதிகத்திலையும் இது வரும். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். குளமிலராயினும் குளத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. அதுதான் சாமிங்க சொல்றாரு. ஆரேனும் அடியவர்க்கு அணியான் தன்னை. அடியவர்களை விட்டு பிரிய மாட்டானா, அவங்களோடவே கூட இருப்பானா. அடியார்கள் எந்த நிலையில இருந்தாலும், நம்ம 63 நாயன்மார்கள்ல பார்த்துருக்கோம்ல, துணி துவைக்கிற வண்ணானா இருந்தாலும் அவர் நாயன்மாரா இருக்கார். மீன் பிடிக்கிற மீனவனா இருந்தாலும் நாயன்மாராக இருக்கின்றார். அதுபோல அரசனும் நாயன்மாராக இருக்கின்றார். ஆரேனும் தன் அடியவர்களுக்கு அணியான் தன்னை. அணின்னா அண்மையில் இருக்கின்றது. அண்ணாமலைன்னா நெருங்க முடியாத மலைன்னு அர்த்தம். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். வீட்டுல அண்ணனை கூப்பிடுறோம்ல, அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாதது. அண்ணி அப்படின்னா நெருங்கலாம்னு அர்த்தம். அணியான் தன்னை அமரர்களுக்கு அறிவறிய அளவிலாமை. அமரர்களெல்லாம் பார்க்க முடியாது,
பாரோரும் பாரோரும் விண்ணோரும் பணிந்து ஏத்த பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரனை எண்ணில்னா நினைத்தால் அப்படின்னு கிடையாது, அது அடுத்த வார்த்தையோட சேர்த்து படிக்கணும். எண்ணில் பேரானை, எண்ணற்ற பெயர்களை உடையவன். சிவபெருமானுக்கு எவ்வளவு நாமம்? எண்ணற்ற பெயரானை. எண்ணில் பெரியானை. எண்ணில் பெரியானைன்னா எண்ணில் பெரியானை அப்படி கிடையாது, எண்ண முடியாத முடிவில் ஆற்றல் அப்படின்னு 8 குணங்கள்ல ஆன்சர் கொடுத்துருந்தோம். சில மாணவர்கள் எனக்கு பதில் சொல்றாங்க, தப்பா கொடுத்துருக்கீங்க, யுவர் ஆன்சர் இஸ் ராங். முடிவில் ஆற்றல் அப்படின்னு எப்படி வரும்? முடிவில்லா ஆற்றல் போடணும், லா போடாம விட்டுட்டீங்க அப்படின்னு கொடுப்பாங்க. முடிவில்லா அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் எப்பவே சொல்லிடுறேன். அது போல எண்ணில் பேராணை அப்படின்னா எண்ணில்லாத பேராணைன்னு அர்த்தம். அவ்வளோ பெயர்களை உடையவன், அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றாலும் தம்மை இறைவர்க்கே உரியவராக உணர்ந்து ஒழுகுவாருக்கு பெயர் அடியார் என்று பெயர். சிவனடியார் யாரு? உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் தம்மை இறைவர்க்கே உரியவராக, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஐ எம் அட் யுவர் டிஸ்போசல், நீங்க எது செஞ்சாலும் எனக்கு சரி அப்படின்னு யாரு சும்மா நீங்க என்ன பண்ணாலும் சரி அப்படியா, தலையில நிக்க முடியாது அப்படி சொல்லாம உணர்ச்சியிலேயே அதை யாரு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் அடியார்கள். அவருக்குத்தான் இந்த வேயுறு தோழி பங்கன் அடியார் அவருக்கு மிகவே, நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம அது மாதிரி ஆகணும். முற்றாத பால் மதியம் சூடினானை, வெண்மையான பால் மதியை சூடி இருக்கின்றவனை, மூ உலகம் தானாய முதல்வன் தன்னை, மூ உலகத்துக்கும் முதல்வனாகிய தலைவனை, செற்றார்கள்னா எனிமிஸ் பகைவர்கள், செற்றார்கள் புறம் மூன்றும் செற்றான் தன்னை, அந்த முப்புறங்களை, அந்த அசுரர்களுடைய முப்புறங்களை எரித்தவனை, திகழ் ஒளியை, அவனுடைய ஒளி அதாவது ஆடாத ஒளி, அசையாத ஒளி, குறுகாத ஒளின்னு பார்த்துட்டோம். அவனுடைய ஒளி திகழ் ஒளியை, மரகதத்தை, முன்னாடி பாடல்ல என்ன சொன்னாரு? வைரக்குன்று வைரமலைன்னு சொன்னாரு, இப்ப மரகத மலைன்னு சொல்றாரு. ஏன் மரகத மலை சொல்றாங்க? அம்பாளுக்கு பேரு மரகதம்னு பேர். பெண்களுக்கு நிறைய எங்க ஊர்ல மரகதம்னு பேர் வச்சிருப்பாங்க. மரகதம் அப்படின்னா சிவகாமி அப்படின்னு அர்த்தம். மரகத கலர்ல, பச்சை கலர்ல தான் சிவகாமியை வரையணும். மரகத உத்தர கோச மங்கையில மரகத லிங்கம் இருக்கும். மங்கைக்கும் மரகதத்துக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே முழு சம்பந்தம் இருக்கு. அதனால அடுத்த வகுப்புல அதை பார்க்கலாம். செற்றார்கள் புறமொன்றும் செற்றான் தன்னை, திகழொளியை, மரகதத்தை, தேனை பாலை, தேனை பாலைன்னா அவன் தேனு அவன் பால் இல்ல, தேன் போன்ற இன்பத்தை நமக்கு தருவானை, பால் போன்ற சுவையை நமக்கு தருவானை அப்படின்னு அர்த்தம். தேனை பாலை குற்றாலத்து அமர்ந்து உறையும் குழகன் தன்னை, கூத்தாட வல்லானை கோனை, ஞானம் பெற்றானை பெருப்பெற்ற புலியூரானை. ஞானத்தால் அறியலாம், சரியையால் அறிய முடியாது, கிரியையால் அறிய முடியாது, யோகத்தால் அறிய முடியாது, ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும். சரியை கிரியை யோகம் ஞானம், சரியையில் ஆரம்பிச்சு ஞானத்துல முடிச்சுட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு வரும். அது அவன் சொல்லணும், நீ சைவ சித்தாந்த சுடர் நேர்முக தேர்வுல பாஸ் அப்படின்னு அவன் தான் சொல்லணும். அதான் ஞானத்தில் ஞானம் என்பது. ஞானம் பெற்றானை பெரும்பெற்ற புலியூரானை, பேசாதானால் எல்லாம் பிறவானாலே. கார் ஒளிய திருமேனி, கார்னா கார் மேகம், மேகம் பிளாக். கார் ஒளிய கரிய திருமேனியை, செங்கண் மாலும், சிவந்த கண்ணை கொண்ட மாலும், கடி கமலத்து இருந்தவனும். இது பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சொல்றாங்க. காரொளிய திருமேனி செங்கண் மால், செங்கண்ணை கொண்ட திருமாலும், கடி கமலத்து இருந்தவனும், அந்த கமலப்பூவில் அமர்ந்திருக்கின்ற மலரானாகிய நான்முகனும் பிரம்மாவும், காணாவண்ணம் சீரொழிய தழல் பிளம்பாய், திருவண்ணாமலையில் சீரொழிய தழல் பிளம்பாய் நின்ற தொல்லை திகழொளியை, தொல்லை என்ன? தொல்லை இரும்பிறவி சூரும் தலை நீக்கி தொல்லை இரும்பிறவி. அந்த தொல்லை பெரிய தொல்லையா இருக்குப்பா, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரே தொல்லையா இருக்கு. அந்த தொல்லைன்னா என்ன? தொல்லையிரும்பிறவி. தொல்லைன்னா ரொம்ப பழமையான, ரொம்ப காலமா அனாதி காலத்துல இருந்தே இறைவன்கிட்ட நம்ம பிறந்து 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 வர்ற மாதிரி தொல்லை திகழொளியை. திகழொளினா மறைப்பு சக்தியை குறிக்கின்றது. இங்க ஆரம்பத்துல உயிர்களுக்கு திரோதான சக்தியாக நமச்சிவாயத்தில் நாவாக இருந்து அருள் செய்கின்ற திரோதான சக்தியை அவர் திகழ் ஒளியின் பேர். அவளுக்கு திகழ் ஒளியை, சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொளியை. சைவ சித்தாந்த சுடர்ல நம்ம அதை படிச்சிருக்கிறோம். நமச்சிவாய என்கின்ற திரோதான சக்தி, மறைப்பு ஆற்றல்,
இது உயிருக்கு பக்குவம் வர்றதுக்காக மறைச்சு 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 அமுக்கி 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 படி 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 சாரி படு 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 படுன்னு நம்மளை அமுக்கி அடிச்சு கண்டிச்சு வளர்க்குற அம்மா மாதிரி வளர்த்த திகழொளியை சைவ சித்தாந்தம் படிச்சிருந்ததான் இது தெரியும். இவர் மறைப்பாற்றலை சொல்றாரு, திரோதான சக்தியை சொல்றாரு. இங்க சக்தியில 2 இருக்கு. நமச்சிவாயத்துல நங்கிறது மறைப்பு சக்தி, வாங்கிறது அருள் சக்தி அப்படின்னு சைவ சித்தாந்தம் படிச்சிருந்ததான் இந்த பாடலுக்கு தெரியும். திகழொளி என்றால் மறைத்தல் சக்தி, நமச்சிவாய அன்பழகன்ல மறைத்தல் சக்தி. சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொளி அருள் சக்தி. மயக்கம் தீர்ந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இருவினை ஒப்புக்கு அப்புறம் மலபரிபாகம், மலபரிபாகம் ஆயிடுச்சுன்னா சக்தி நிபாதம், சக்தி நிபாதம் மந்ததரம், மந்தம் தீவிரம், தீவிரதரம், ஈர விறகு, காஞ்ச விறகு, துணி, கேஸ் சிலிண்டர் மாதிரி வேகமா பத்திக்கிறோம். அந்த வேகமா பத்துறது தான் ஏரொளி அருள் சக்தி. இரு நிலனும் விசும்பும், விசும்புன்னா ஆகாயமும், விண்ணும் 7 உலகம், 7 உலகம் சொல்றாங்களே, இந்த 7 உலகம் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற, அதனால இவனுக்கு கடவுள்னு பெயர். வேற யாரும் கடந்து நிற்க முடியாது. அண்ட பிறவியின் உண்டை பிறக்க மலப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரில் ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் மட்டும் கிடையாது. சயின்ஸ் அதானே சொல்லுது. இப்போ பிளாக் ஹோல்ல உள்ள போய்கிட்டே இருக்கு, மில்கி வேலை வெளியில வந்துகிட்டே இருக்கு, அப்படிதானே சொல்றாங்க. அதான் சொல்றாரு, 7 உலகும் கடந்து அண்டத்து, இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், அதுக்குள்ள இருக்கிற ஸ்டாரு, அதுக்குள்ள இருக்கிற பிளானட்ஸ், அதுக்குள்ள இருக்கிற மில்கி வே, அதுக்குள்ள இருக்கிற பிளானட் ஃபேமிலி, அது உள்ள இருக்கிற பிளாக் ஹோல்னு புதுசா ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் தாண்டி 7 உலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற அங்க இருக்கிற பெருமான் இங்கேயும் இருக்கான். அதனாலதான் இந்த பதிகத்துக்கு இவ்வளவு சிறப்பு. சொல்றதே பார்த்து பயந்துராதீங்க. இப்போ எர்த்துன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இந்த சன் பிளானட் சிஸ்டம்னு 9 பிளானட்ஸ் இருக்கு, இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மில்கி வேன் பேரு. அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மில்கி வேஸ் இருக்கு. அது எல்லாம் பிளாக் ஹோல்குள்ள எவ்ரி செகண்ட் சம் பிளானட்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி அப்படி இருக்கிறான் சிவபெருமான். அப்படின்னா நமக்கு இது நமக்கு இந்த பிறவியில இது பார்க்க முடியாது போல் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிருவோம். அங்க இருக்கிறவன் ஏகன் அநேகன் இங்கே இருக்கிறா, அடியார்களின் உள்ளத்தில் அகலாமல் இருக்கின்றான்ங்கிறதா அந்த பதிகத்துடைய சிறப்பு. 7 உலகும் கடந்து பெருமாளால பார்க்க முடியாதவன், பிரம்மாவால பார்க்க முடியாதவன், அவன் 7 உலகும் கடந்தவன், அண்டத்துக்கு அப்பால் இருப்போம். அண்டம்னே என்னன்னு சயின்ஸுக்கு தெரியாது, மாணிக்கவாசகருக்கு தான் தெரியும். அந்த அண்டத்துக்கு அப்பால் நின்ற பேரொளியை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அதுக்கு தாண்டி என்னவா இருப்பாரு? 36 தத்துவங்கள்ல கீழே இருந்து ஏறிக்கிட்டே போங்க. ஓகே, பஞ்சபூதங்கள், இது ஆன்ம தத்துவங்கள், அப்புறம் ஆன்ம தத்துவங்களுக்கு அப்புறம் வித்யா தத்துவங்களுக்கு அப்புறம் சிவ தத்துவங்களுக்கு என்ன, அதுலயே விந்து, அப்புறம் நாதம், நாதத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? நாதத்துக்கு அப்புறம் சிவம் தான் இருக்கு. அதை என்னன்னு சொல்றது? இப்ப இதெல்லாம் 36 பேர் சொல்லியாச்சு. அதை என்னன்னு சொல்றது? அருட்பெருஞ்சோதின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கேயும் அருள், அங்க இருந்து தானே அருளே வந்தது நமக்கு. அருள் சோதி பெருஞ்சோதி தான் அருட்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை, கருணை பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை ஸ்பெஷல், தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. 7 உலகும் கடந்த அண்டத்து அப்பால் நின்ற பேரொளியை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. ஆக இன்று முதல் இந்த ஒரு நாளை பிறந்த நாள்னா பயனுள்ள நாள் அப்படி வச்சுக்கலாமா? பிறவா நாள் அப்படின்னா பயனில்லாத நாள். இன்னைக்கு நீ வாழ்ந்தது, சில பொருளை கடையில் வாங்கிட்டு இருந்தோன்னா அந்த கடையில் அதை வாங்குறது ஒண்ணுதான், வாங்காம இருக்கிறது ஒண்ணுதான். அது மாதிரி நீ உயிரோட இருக்கிறது ஒண்ணுதான், செத்து போறதும் ஒண்ணுதான். அதான் பிறவா நாள் அப்படிங்கிறது. அதுக்காக யாரும் செத்து போயிடாதீங்க, இருந்து நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பிறவி நாம் பிறந்ததின் நோக்கம் நமச்சிவாய சொல்லுவது, சொல்லி அதுதான் மெயின் ஜாப். பார்ட் டைமா கம்பெனியில வேலை செய்யலாம், ஆஃபீஸ்ல வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், சமைக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். இதெல்லாம் பார்ட் டைம் ஜாப். மெயின் ஜாப் நமச்சிவாய சிவாய நம்ம சொல்லணும். அதுதான் இந்த பாடல். இறைவி பேரு சிவகாம சுந்தரி.